செல்வி நித்யானந்தன். வணக்கம். வணக்கம். வணக்கம் அன்புறவுகளே, வாணிக்கும் வணக்கம். இந்த நேரத்துல மிக சிறப்பாக அழகாக ஒரு குளிர்கால காலநிலையில் இணைந்திருக்கிறோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெள்ளப்பனி கொட்டி கொண்டு இருக்கிறது எங்கட பகுதியில. அதனூடாக நனையும் போதும் ஒரு இன்பமான அனுபவமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அந்த குளிரும் கூதலும் மறைஞ்சு வெப்பமான ஒரு நிலை உங்களுக்கு வர வேணும் என்று வாழ்த்தி கொண்டு இன்றைய குடும்ப கோலியம் வருகின்றது. தமிழ் மொழியை வாழ்வியலாக்குவோம் என்ற அந்த ஜனவரி மாத உலக தமிழ் மொழி நாளுக்கான ஒரு மாதமாக இருக்கின்றது. அதை சொல்லிக்கொண்டு அதே நேரம் 2026 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. குடும்ப கோலியமும் வீறு நட போட்டு 1045வது குடும்ப கோலியம் உங்கள் முன் வருகின்றது. அதாவது ஒவ்வொரு மாதம் முகழ்கின்ற ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு கிழமையும் முகழ்கின்ற இந்த நிகழ்வு உங்கள் நேயர்களால் தான் சிறப்புறுகின்றது. அதையும் அன்போடு சொல்லிக்கொண்டு 2026 மீண்டும் புத்தாண்டில புது வீறு நடவோட்டு இந்த குடும்ப கோலியம் மலர வேணும் என்று உங்களையும் வாழ்த்தி கொண்டு வருகின்றேன். உங்களை சோதிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை தர வேணும் என்று நினைத்தேன். அதாவது இந்த குடும்ப கோலியம் 1000வது நிகழ்வு எந்த தியதியில் நடைபெற்ற என்றதுதான் உங்களுக்கான கேள்வி. சரியான பதிலை சொல்லுற ஒருவருக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. அதை நீங்கள் இப்ப சொல்ல போறீங்களா அல்லது இந்த நேரத்துலதான் கேட்டுக்கொள்ளலாம்? ஆமாம், தெரிந்தவர்கள் நான் இந்த நிகழ்ச்சி முடிவடைவதற்குள் நீங்கள் பதிலை தரலாம். இதோட அதை தேட வேண்டிய ஒன்றுதானே? ஆமாம், அதை சொல்லிக்கொண்டு நிறைவு அடைவதற்கு முன் எனக்கு நீங்கள் அதை நேரடியாக தெரிவித்தால் சந்தோஷம். சரி, இன்றைக்கு குடும்ப கோலியம் கொண்டு வர தலைப்பு புத்தாண்டில புதிய நம்பிக்கைகள், புதிய விடயங்களை தான் நாங்கள் எடுத்து எப்போதுமே பேசிக்கொள்வோம். அது நிச்சயம் உங்களுக்கு 2026 சோகங்கள் தோல்விகள் வந்தாலும் 2026 முடுக்கோட உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணப்பதிவுகளையும் நல்ல நம்பிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. எனக்கும் இந்த ஜனவரி நிறைய மகிழ்ச்சி தருகிறது. ஆனா நான் அந்தந்த மகிழ்ச்சியை அந்தந்த நேரம் உங்களை சுட்டி காட்டுவேன். 1045வது குடும்ப கோலியத்தின் தலைப்பு குடும்பத்தில் புரிதலின்மை. நிச்சயமாக குடும்ப பிரச்சனைக்கு முதல் காரணம் புரிதல் இன்மை என்று சொல்லுவார்கள். ஏன் இந்த புரிதல் இன்மை உருவாகுது, அதனால் ஏற்படும் பிரச்சனை என கட்டாயம் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் சில இடங்களிலும் விட்டு கொடுக்காம நடக்கிறோம். அதை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்குள்ளேயும் இருந்தது. அந்த தேடலை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளலாம், உங்களையும் கேட்டுக்கொள்ளலாம் என்று நான் நினைச்சு கொள்றேன். சரி, அப்படியாயின் வாருங்கள் பேசலாம். கமலரக்கா வணக்கம். வணக்கம் நகுலா. முதலாவது உங்களுடைய குடும்பம் கோவிலிய நிகழ்வில் வருகிற தலைப்புகளுக்கு மிக்க நன்றி. இது புரிதலின்மை. அது என்னன்னா ஒரு குடும்பத்துல இப்ப நாங்கள் ஒன்றா மறைத்து செய்யறோம்டா இப்ப பொதுவாக இப்ப கணவன் மனைவியாக இருக்கும்போது கணவனுக்கு பயந்து நாங்கள் செய்யறோம்டா அந்த வீட்டுல அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற நினைவில தான் நாங்கள் ஒன்றை மறைச்சு செய்வோம். அது புரிதலின்மையால வருகிறது. என்னென்ன அவருக்கு சொன்ன அவர் வீட்டுல அதாவது தகராறு நடக்கும் அதை சொல்றதாலதான் அந்த புரிதலின்மை கூடுதலாக எங்கள் வீட்டிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்தது. புரிதல் இல்லாத விடயங்கள் வரும்போது வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள். ஆனால் முதலே நாங்கள் ஒருவர் கதைத்து பேசி எல்லாவற்றையும் செய்தோம் என்றால் புரிதலின்மை கடைசி வரையும் வராது. ஒருவருக்கு ஒருவர் மறைவுகள் இல்லாமல் வாழ்வோமானால் புரிதலோடு வாழலாம். இந்த மறைத்து வாழ்ற எந்த ஒரு குடும்பத்திலையும் புரிதலின்மை நிறைய காணப்படும். ஆனா இதை எப்படி நாங்கள் சரி செய்யறத பார்ப்போம்னா ஒருவருக்கு ஒருவர் எல்லாவற்றிலையும், அதாவது கொடுக்கல் வாங்கலையோ சகோதரர்களுடன் அன்பை பயிர்வதிலேயோ இருவருமாக கதைத்து பேசி அந்த வாழ்க்கையை கொண்டு போனால் புரிதலோடு வாழலாம் என்று கூறி உங்கள் நிகழ்வுக்கு மிக்க நன்றி கூறி நன்றியுடன் விடபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமலரக்கா, மிக அருமையாக சொன்னீர்கள். இந்த ஒரு கணவருக்கு பயந்து செய்யறோம் என்ற அந்த கேள்வியிலதான் எனக்கு
கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன் நாங்கள் பயந்து செய்வான்? ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானத்தோட வாழ வேண்டிய இந்த ஐரோப்பிய சூழலில ஏன் அவைக்கு பயந்து செய்வான்? சொல்லலாம் தானே, நாங்கள் தவறா செய்தாலும் சரியா செய்தாலும் அவரோட கதைச்சு பேசி, சில நேரம் கதைச்சு பேசி செய்யலாம். இப்ப கணவர் வேலைக்கு போட்டார், திடீரென எனக்கு ஒரு கோல் வருது, ஒரு விடயத்தை செய்ய வேணும். ஆனா நான் அது செய்யலாம். நான் அது கணவருக்கு பாதிப்பு இல்லாட்டி நான் செய்துட்டு பேந்தவர் இரவு வரைக்கும் சொல்லலாம், ஓ நான் இப்படி செய்தேன். அதுல ஏன் தவமலரக்கா பயந்து ஏன் நாங்க அது நாங்கள் என்னத்தான் எப்படித்தான் கதைத்தாலும் நவுலா ஒரு 75% புரிதல் இருந்தாலும் ஒரு 25% இப்போவும் கணவருக்கு அடிபணிந்து எங்கள் வயதுக்காரர் இளவயதுக்காரர் நான் சொல்லவில்லை, அந்த தெரியாம இப்ப அம்மாக்கு சகோதரங்களுக்கு ஏதாவது அவசரமா பணங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் ஆமாம் அவருக்கு தெரியாமல் அனுப்பி அப்படி நடக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறேன். அதிகமா நடந்ததை கூறி விடப்படுகிறேன். நவுலா உங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி, அழகாக சொன்னீர்கள். அந்த நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி. இந்த நாங்கள் எப்படி சொன்னாலும் சில கணவர்மார் ஏற்க மாட்டார்கள். அதனாலதான் பயந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அந்த பெண்ணுக்கு. ஆமாம், நீங்க சரியா சொன்னீங்க. அடுத்து ஒருவருக்கு ஒருவர் பேசி சில விடயங்கள் செய்தால் எங்களுக்கு அந்த புரிதல் இன்மை இருக்காது. ஆமா, நாங்க புரியத்தானே வேணும். ஒருக்கா சண்டை வரும், ஆனா பேந்தேன் நாங்க புரியாம இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்குது. இப்ப அறிவான உலகத்துலதான் வாழுறோம், ஏன் அங்க நாங்கள் அதை தவற விடுறோம் என்ற ஒரு கேள்வியோட. அடுத்து வணக்கம் சிவாஜினி. சிவாஜினியா வணக்கம். சிவாஜினி சரி சரி. அடுத்து ஏமலர் வணக்கம். ஏமலர் மைக்கோ. அடுத்து யார்? நைவிசக்கா வணக்கம். நானும் இந்த புரிதலை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, புரிதல் இருந்தாலும் தன்மை இல்லாட்டி என்னன்னு கொடுத்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாட்டி அது அங்க புரிதல் அது விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாட்டி தான் அந்த புரிந்து கொள்ளாத தன்மையும் வருகிறது. விட்டு கொடுக்க மாட்டா. ஈகோ தடுக்கும் அவர்களை. இல்ல, விட்டு கொடுக்காட்டியும் அந்த புரிதலே இல்லாம இருக்குது. இப்ப சில நேரம் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாதுதான். ஏனென்றால் அந்த நேரம் எனக்கும் தேவை, அவருக்கும் தேவை. ஆனபடியா நான் எப்படி விட்டு கொடுக்கறது? அதைத்தான் சொல்றேன். 2 பேருக்கும் ஒரு விஷயம் தேவைன்னா 6வது நாள் விட்டு கொடுத்தா தானே அங்க அப்பதான் புரியும். என்ன அப்பதான் புரியும். அந்த புரிதல் இருந்தா நீங்க அவருக்கு தேவை கட்டாயம், அது அவர் சரி அவர் எடுத்துக்கணும். அந்த இடத்துலதான் பார்க்கணும் யாருக்கு அது முக்கியம் தேவையாக இருக்குது. 100 பணம் இருக்குது, நான் சொல்றேன் எனக்கு உடுப்பு வேண்டாம் எடுக்க போறேன், அவர் சொல்றாரு இல்ல எனக்கு ஷூ வேண்டாம் எடுக்க போறேன். அப்ப யாருக்கு முதலில் அவசியமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல நாங்க விட்டு கொடுக்கணும். என்ன விட்டு கொடுக்கத்தானே வேணும். இப்ப அவருக்கு ஒரு ஷூ, அவர் வேலைக்கு போற மனுஷன் கட்டாயம் ஒரு நல்ல ஷூ வேணும்னு சொன்னா அவருக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்க புரிதல், அந்த அவரை புரிஞ்சு கொள்றீங்க, நீங்க அதை விட்டு கொடுக்குறீங்க. அந்த ஒரு விஷயத்தை அப்படித்தான், ஒரு விஷயம் தான் அப்படித்தான். இப்ப எனக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும், இவங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும், எனக்கு பிடிக்கிற சாப்பாடு இவங்களுக்கு பிடிக்காட்டி எனக்கு நான் தான் சமைக்க போறேன், இதைத்தான் சமைப்பேன், நீங்க சாப்பிடணும்னா நாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது, இயலாது எங்களுக்கு கூடாதுன்னு இருந்தா அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தா புரிதல் நிச்சயமாக அந்த குடும்பத்துல இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு வாழ்ந்தா நிச்சயமாக புரிதல் இருக்கும். சின்ன விவரம் தான் நான் சொன்னேன். புரிதல் இருந்தா விட்டு கொடுத்திருக்க. நிச்சயம் நிச்சயம், அது உண்மையான ஒன்றுதான். நன்றி நன்றி தேவிசக்கா. உங்களோட 1000வது எப்ப வந்ததுன்னு நான் சொல்லலாமா? சொல்லுங்க. பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி, பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதியோ 12ஆம் தேதி ஞாபகம் இல்ல. அந்த ஒரு கிலோ அந்த 25ஆம் ஆண்டா? 25ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் உங்களோட 1000வது வந்தது. சரி, ஓகே. உங்களோட நேவிசக்கா பேர் போட்டு வச்சுக்கிறேன்னா. ஓகே, மிக்க நன்றி. அடுத்து ஜெயமலர் வணக்கம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். அந்த புரிதல் சொன்ன மாதிரி தான் அவ சொன்ன மாதிரி 2 பேரும் ஏதோ ஒத்து செய்யறோமோ அதுல ஓகே. ஒரு ஆளுக்கு தெரியாம ஒரு ஆள் செய்யும் போது அந்த புரிதல் இல்லாம பிரச்சனைகள் வரும். ஆனா அதுக்காக பிரச்சனை வந்தாலும் அதை தொடர்ந்து இழுக்க கூடாது, அதை விட்டு போட்டு வேற மற்ற விஷயத்துல ஒழுங்கா போகணும். அவ்வளவுதான். தொடர்ந்து ஒரு ஆள் புரிதல் இல்லாம செய்தவன் இருந்தா பிரச்சனை கூடிக்கொண்டுதான் போகும்.
அப்ப எல்லாம் சரியா செய்ய முடியுமா? இப்ப அவியலோடு என்றாலும் எல்லாம் சரியா செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாம் சரியா செய்ய முடியாது. சிலோட எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், அவருக்கு பிடிச்சது எனக்கு அதான் பிடிக்காம இருக்கலாம். அப்ப அந்த நேரத்துல பிரச்சனைகள் வரும் தான். ஆனா அது பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அதை அப்படியே தீர்த்து கொண்டு போகணும். அதான் குடும்பத்தை என்ன- இழுத்து கொண்டு போகணும். அப்படியே அதுதான் எப்படி பிரச்சனை தேர் பட்டு கொண்டிருந்தா இழுக்குதோ. பிரயோசனம் இல்ல. ம். சரி விட்டு கொடுத்துட்டு போய் சரி மற்றதுல பாப்பு விட்டு விட வேண்டியதான். அப்படித்தான் ஆமா. செய்யணும். சில இடத்துல உண்மையிலேயே நாங்கள் அப்படித்தானே செய்யணும். இல்லாட்டி என்ன சண்டை வடிபட்டு கொண்டு வரும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த அதை பெண்ணு இழுக்க கூடாது. அதாவது இழுக்கக்கூடாது, அதை அதை அந்த விட்டுடணும். குறைய அப்படியே சொல்லக்கூடாது. விட்டுட்டு ஆமா. திருப்பி நாங்கள் மற்ற இனி அடுத்த இதுல பார்க்கணும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்படியே என்னத்துக்கு எங்களுக்கு அதிகம் புரிதல் இல்லாத சந்தர்ப்பம் வருகுது? என்ன விடயத்துக்கு கூட வருகுது? அண்ணா இந்த விடயத்தை சொல்லுவீங்க. எனக்கு பெருசா இந்த விடயத்துல உங்களுக்கு வரணும். வராது வருதா? என்ன ஜீவன் விட்டு தந்துடுவாரு எல்லாத்துக்கும். 2 பேருக்கும் விட்டு கொடுக்கறது வழியா பிரச்சனை இல்ல, அப்படியே போயிடும். இல்ல பெருசா எதிர்பார்ப்புகள் புரிதல் அதிகமாக இல்லாம இருக்கு. நடக்கிறேன்னு சொல்லி பெருசா எனக்கு இன்னும் இது வரைக்கும் எனக்கு அப்படி நடந்த மாதிரி தெரியல. சரி சரியா. திட்ட வரையில. அதனால அது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படி இப்படி வந்தா அது அப்படியே போயிடும். அது கடையில சாமான் பண்ணிடுறது, தேவையில்லா சாமான் பண்ணிட்டு வரைக்கும் பிரச்சனைகள் வரும். அப்படி இப்படி அந்த அதுகளுக்குள்ள சின்ன சின்ன வந்து போகும் ஒழிய அது அது மற்றபடிக்கு எப்பவும் இருக்கும். நானும் இன்றைய காலையில வரைக்கும் வேண்டிக் கொண்டு வந்துட்டேன், அவரும் வாங்கி கொண்டு வந்துட்டேன். அப்ப என்ன பேச்சு? அதை சொல்லாம போய் வீணா வேண்டி கொண்டு வந்திருக்கிறீங்களா? இப்ப தக்காளி பழத்துக்கு நிறைய வேண்டியும் என்ன செய்கிறது? அவர் 1 கிலோ வேண்டினா நான் 1/2 கிலோ வேண்டி கொண்டு வரேன். அது இவ்வளவு நாள் கிடக்கவில்லை போகுது. அப்ப அந்த நீங்க சொன்ன சரி. அதாவது நாங்க முதல்ல இந்த சாமான் விடயத்துல திட்டமிடுறது குறைவு. இப்ப இது சாமான்கள் வாங்குறதுல திட்டமிட்டு இதுதான் வேண்டணும், அதுகள் குறைவுதான். ஆமா. அதால ஒரு சாமானுக்கு போறோண்டு போய் 4 சாமானோட வார விஷயங்களும் இருக்குதானே. இப்ப அப்படியான தேவையில்லாம இது கிடக்க ஏற்கனவே கிடக்கேன் பண்ண அப்படியான பிரச்சனைகள் சின்ன சின்னதில் வந்து போகுமே ஒழிய மற்றபடிக்கு பெருசா புரிதல் இல்லா பெரிய இது வந்தது இல்ல. எப்பவும் நாங்கள எங்க கடைக்கு போக்கே 2 பேரும் சேர்ந்து தான் எப்பவும் போவோம். கூடுதலா போக அப்ப தெரியும் எது எது வேணும் தெரியும். தஜ்ஜலம் தனியா போய் வரைக்கலாம் தேவையில்லாத அப்படியான பிரச்சனை சின்ன சின்ன வந்து போகும். மற்றபடிக்கு பெருசா புரிதல் இல்ல. புரிதல் இன்மை இல்ல. புரிந்தே வாழுறோம் என்றதுதான் அர்த்தம். ஆமா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமா. அடுத்து அண்ணா பேச போறீங்களோ? அண்ணா சிவாஜி, நீங்க அண்ணாவை எடுத்துக்கொண்டு வரட்டே. அண்ணா சொல்லுங்க. வணக்கம். புரிதலை பற்றி தலைப்பு இன்றைக்கு அருமையான தலைப்பு. ஆனால் உண்மையாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு பெண் தான் எப்பவுமே புரிதலோட வாழ்கிறார். அது நிச்சயமானது ஒன்று. பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு தகப்பன் என்ன தப்பு செய்தாலும் பிள்ளைகளுக்கு முன்னால அவரை வெளிக்காட்டக்கூடாது புரிந்து வாழ்றது பெண். ஒரு வீட்டில் சுகமில்லை, தாய்க்கு சுகமில்லைன்னு சொன்னாலும் பிள்ளைகளுக்காக எழுந்து நிற்பதும் ஒரு பெண் தான். மற்றது என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன கடன் இருந்தாலும், இப்ப இங்கத்தே வாழ்க்கைய வச்சு நான் சொல்ல இல்ல, ஊர்ல எல்லாம் எங்களுடைய அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்ட நேரம் கூட பிள்ளைகளுக்கு தெரியாமல் தான் பட்டினி இருந்து பிள்ளைகளுக்கு கொடுத்த தாய்மார்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பெண்ணாலதான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு குடும்பத்தையோ, ஒரு கணவனையோ, ஒரு தாயோ, ஒரு சகோதரத்தையோ புரிந்து வாழ முடியும். பெண்ணாலதான். புரிதல் இல்லாம குடும்பத்துக்கு சண்டை வாரன்னு சொல்லி சொன்னேன். ஒரு சமயம் நான் என்னை வைத்து நான் சொன்னால், இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள தாயையும் தகப்பனையும் மாமியையும் மாமாவையும் வைத்து அந்த பெண் தான் பார்க்க வேணும் என்ற ஒரு கட்டம் வந்ததுன்னு சொல்லி சொன்னான். ஆனா அந்த பெண்ணை புரிந்து கொள்வதில்லை. பெண் 24 மணி நேரமும் தனக்காக வாழுகிறது இல்லை. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நான் சொல்லவில்லை, வாழ்றது இல்லை. வீடு குடும்பம் இப்ப எங்கட வயதுக்காரர் எல்லாம் நாங்கள் இங்க வந்து வீட்டை பார்த்தோம், பிள்ளைகளை பார்த்தோம், வேலைக்கு போனோம். பிள்ளைகளோட நிறை குறைகளை கூடி தகப்பனுக்கு சொல்லி தகப்பனை வேதனைப்படுத்தாமல் நாங்கள் வந்து அவைகளுக்கு அட்வைஸ் பண்ணி அவைகளை முன்னுக்கு கொண்டு வர்றதாக இருந்தாலும் ஒரு பெண்ணாலதான் அது புரிந்து வாழ முடியும். பெண் தான் புரிகிறார். இப்ப நாங்கள் எவ்வளவோ கதைகளை எதிர்த்து கதைக்காமல் முண்டி விழுங்கிட்டு போய் விட்டுருவோம் கணவனுக்கு சொல்லாம.
கணவன் எல்லா வீடுகள்லயும் அப்படி எனக்கு தெரியாது. இப்ப நாங்கள் சண்டை பிடிக்க மாட்டோம். பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு காலம் சண்டை பிடிக்க மாட்டோம். அப்ப கூடி நாங்கள் தானே புரிந்து வாழ்றோம். பெண் தானே புரிந்து வாழ்றோம். அப்ப புரிதல் இல்லாமல் வார சண்டை எப்படி வரும்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை இழந்து போகிறாள். அந்த இடத்துல இழந்து போய்க்க அவளுக்கு அந்த இடம் கோபமாக மாறுகின்றது. என்ன ஒரு தரம் புரியவில்லையே, நான் எல்லாரையும் புரிஞ்சு வாழ்றேன், என்ன ஒரு தரம் புரியவில்லையே. அந்த கோபம் எப்படி வெளிப்படுகிறதுன்னா கடைசியில டிவோர்ஸ் அளவுக்கு கூடி போகக்கூடிய ஒரு வெளிப்பாடாகத்தான் வரும் கடைசி நேரத்துல. நான் உங்க அம்மாவை பார்த்தேன், நான் உனக்கு பிடிச்சிருந்தேன், நான் பிள்ளைய வளர்த்தேன், வீட்டை பார்த்தேன் என்று சொல்லி ஒரு பொம்பளை சொல்ற கட்டம் இறுதி கட்டமாகத்தான் இருக்கும். அந்த கட்டம் அந்த பொம்பளை குடும்பத்தை விட்டு பிரிகிற கட்டமாகவோ இல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர கட்டமாகவோ தான் இருக்குமே தவிர ஒரு காலமும் பொம்பளை புரியாம வாழ்ற இல்லை. இப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவனிடம் கடைக்கு போய் அந்த சாமானை வாங்கி கொண்டு வாங்கன்னு சொன்னா அவர் வேண்டி கொண்டு வர சாமான் பிள்ளையா இருக்கலாம், வேண்டி கொண்டு வந்தது காணாம இருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதல். புரிதலுக்கு நாங்க கொண்டு வரையலாம். புரிதல் என்றது ஒரு பெரிய 25 வருஷ கல்யாண வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு பெண் நான் கூட டிவோர்ஸுக்கு போறது என்றால் அந்த புரிதலோட கடைசி கட்டம். கடைசி கட்டம் அவ்வளவு காலமுமே. இப்ப ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு பெண், ஒரு குடும்ப பெண், ஒரு தாய் வேலைக்கு போறவள் இந்த நாட்டுல. ஆனா ஒரு தந்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த தந்தை வேலைக்கு போறவராக மட்டும்தான் இருப்பேன். வீட்டுல இருந்து சமையல், சாப்பாடு, பிள்ளைய பாக்குற, பிள்ளையில ஏற்றுறது, இறக்குறது, வேலை எல்லாமே ஒரு பெண் தான் கூட செய்கிறாள். 90% பெண் தான் செய்கிறாள். அப்ப அது கடைசியில இயலாத ஒரு கட்டத்துக்கு போகிறான். அங்க புரிதல் இல்லாமல் இருவரும் பிரிகிறார்கள். அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது சரி. ஆனா நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப ஆனா இப்ப பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போற ஓகே. இப்ப எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு தட்டையிலும் எடுத்து பார்த்தா, கணவர் காலையில வேலைக்கு சென்றால் மனைவி அப்ப வேலை இல்லாமல் இருந்தால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு விட வேண்டியது கடமை, அதே நேரம் சமைக்க வேண்டியதும் கடமை. ஆனால் இப்ப நாங்க இருக்கிறேன், சில நேரம் லீவில கணவர் நின்றால் அவரை கூட்டிக் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் தானே. ஏன் அங்கே ஒரு புரிதல் இல்லாம இருக்குது என்ற ஒரு கேள்வி. அது என்ன, பெண்ணையே அப்படியே தாய் நிலத்துல பெண் தான் மாடாய் தேய்ந்த ஓடாய் தேய்ந்த அதைத்தான் நான் சொல்றேன் மாதிரி இருக்கு. ஆனா இங்க அப்படி வாழ வேணுமென்று இல்லையம்மா. ஏனென்றால் இங்க நாங்கள் அவருக்கு சொல்லலாம், இன்றைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறேன், நாளைக்கு நீங்கள். இப்ப என்னுடைய வீட்டுல நான் சொல்றேன் என்னண்டா, நான் காலையில என்னுடைய பிள்ளை வேலைக்கு போய்க்க சில நேரம் நாங்கள்லாம் டீ போட்டு எல்லாம் பிளாஸ்குள்ள போட்டு கொடுக்குறது. அது எங்கட வேலையண்டா அவ 7-10 எடுக்க வேணுமென்றபடியா அப்ப கொஞ்சம் காணாது நேரம் என்று உதவி செய்வேன். சாப்பாடு ஒண்ணும் இல்லை. அப்ப இன்றைக்கு கணவர் வேலை இல்லாட்டி நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் 6 மணிக்கு எழும்புங்கோ, நாளைக்கு நான் அவர் 7 மணி இல்ல 8 மணி வேலைண்டா அவரை எழுப்புறையில நானே எழும்புவேன். அப்ப எங்களுக்குள்ள சில நேரம் எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் தூங்க வேண்டிய மாதிரி கிடாக்கு, லேட்டா படுத்தலாம் நீங்களும். அப்ப எங்களுக்குள்ள ஒரு அந்நியோன்னியமா நாங்க பேசிக்கொண்டால் அந்த பெண் ஃபுல்லாக தாக்கப்படுறது குறையுமல்ல. ஆனா அது 100% உண்மை. ஆனால் நீ சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அதை செய்யாத ஆண்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்லவார். அதை செய்யாத ஆண்களும் இருக்கிறீங்க, செய்யற ஆண்களும் இருக்கிறீங்க. அப்ப கல்யாணம் ஒன்று முடிக்க நீங்கள் ஒரு உறுதி. இப்ப கல்யாணம் முடிச்சுட்ட, இப்ப நான் பேசி செய்த கல்யாணம் தான். எங்கட கணவரை சும்மா படங்கள் பார்த்தும் சாதகம் பார்த்தும் கல்யாணத்தை கட்டி வச்சினோம். ஆனால் அவரோட புரிதல் ஒன்றுமே தெரியாது. திருமணமாகி வந்த பிறகுதான் எங்களுக்குள்ள ஒரு அந்நியோன்யம் புரிதல் வருது. அப்ப சில பேரும் சில பிரச்சனைகளையும் நாங்கள் இவர் இப்படி சொல்லி நான் இப்படி வாழையிலே என்றெல்லாம் நாங்கள் நினைப்போம். ஆனால் சில இடங்களில் பெண்களும் விட்டு கொடுக்கணும். அவைக்கு எனக்கு இதுதான் விருப்பம், நான் கவிதை எழுத வேணும், எனக்கு அதிலும் கொஞ்சம் ஆசை இருக்குது என்று எங்கட நிலைமையிலையும் அவைக்கு புரிய வச்சா அப்ப அவை அவன் விருப்பம் அது. அவர் ஒரு சினிமா படம் பார்க்கணும், அந்த நேரத்துல போய் நீ ஏன் இதை பார்க்குறீர்கள் என்று நான் தடுக்க முடியாது. அப்ப அவைகளுக்கு அது விருப்பம். அப்ப ஆணுக்கும் விருப்பமானதை விடணும், பெண்ணுக்கும் விருப்பமானதை விடணும். 2 பேரும் சமன் ஒரு இடத்துக்கு போகணும்டா, இன்றைக்கு நான் போறேன் இந்த இடத்துக்கு, ஓகே நீங்க போட்டுவாங்க, இல்லாட்டி சேர்ந்து போவான் என்றத. ஏன் அந்த நேரங்களில எங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் பேசி பழகக்கூடிய வாய்ப்பு வருது தானே. அந்த நேரத்துல நாங்கள் ஆணுக்கு சொன்னா அவர் கேட்பர் தானே.
ஏன் அவர் இல்ல கேட்காம இருக்கிறார் என்ற ஒரு இல்ல கேள்வி இல்ல அது என்ன என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஓ இப்போ அவிய ஸ்லோன்ல இருந்து வந்த ஆம்பளைகள் இப்ப ஓ 30 வருஷம் எல்லாம் 40 வருஷத்துக்கு முதல் வந்த அவியலோட மைண்ட் வந்து இங்கத்தே வாழ்க்கையோட செட் ஆகாத 90% ஆண்கள் ஆமா இருக்கிறீங்க 10% ஆண்கள் இருக்கிறார்கள் தான் ஒத்து கடைக்கு போய் சாமான் வாங்கவோ கொள்ளவோ இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் இந்த கணவர் காலம் 6 மணிக்கு போனேருந்தா பின்னியம் 6 மணி 5 மணிக்கு தான் வருது அதுக்குள்ள நான் சகல விதமான விடியம் வேலை செய்து வேலைக்கும் போய் வந்து இதெல்லாம் இது என்னுடைய பழக்கமாகினபடியா எனக்கு அது ஒரு சுமையாக இல்லை இல்ல சுமையாக வழக்கமாயே தெரியல வந்துடுது உங்களுக்கு வந்துட்டு சுமையாக தெரியல ஆனால் சின்ன இதையே பெண்களுக்கு இதையே வேற வேற வீடு வழியே ஏன் நாங்க செய்யணும் ஏன் நாங்க சமைக்கணுமே அது ஒரு போட்டியாவே குடும்பங்களுக்கு வருது அப்ப புரிதல் இல்லாமல் போகுது அப்ப ஆண் வந்து எப்பவுமே ஒரு பெண்ணை புரிய வேணும் அந்த புரிய வேணும் அவளோட நிறைய கதைக்க வேணும் பேச வேணும் வெளி உறவுகளுக்குள்ள வாழ்ந்து பழக வேணும் வெளி உறவுன்னா இப்ப நான் சொல்றது ஒரு 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 எங்கேயாவது சமுதாய ஒரு மத்தியிலும் குடும்பம் போக வேணும் அதைத்தான் அப்பதானே அவியலுக்கு தெரியும் இது போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவியலுக்கு நான் இந்த வீட்டு தலைவன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றால் பொன் மட்டும் பிரிஞ்சு கொண்டே வாழணும் விட்டு கொடுத்து கொண்டே வாழணும் போய் செஞ்சு கொண்டே வாழணும் அது சொச்சு காலமும் சரி வராது நன்றி மிக்க நன்றி அண்ணா நல்ல அருமையான கருத்தை கொண்டு வந்தீங்கள் நன்றி நன்றி சரி சிவாஜினி எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு வரட்டு சிவாஜினிய வேலைக்கு போறாண்டபடியா ஆமா சிவாஜினி வாங்க வாங்க புரிதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விட்டு கொடுப்பு இருந்தாலே அங்கே புரிதல் தான் அதுவும் ஆளுக்கால் சமமாக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போ ஒரு இடத்துல வந்து இப்ப உதாரணத்துக்கு எங்கண்ட வீட்டில நான் வந்து சில வேளையில வந்து இப்ப இன்னொரு விட்டு கொடுப்புங்கள்ட்ட இருக்கணும் நீங்க பாருங்க கோபம் பெறக்குள்ள எடுத்து பிடிச்சு கொண்டு நின்றீங்கன்றால அங்கேயும் பிரச்சனை தான் தரும் அப்போ ஒரு ஆள் கோபம் பெறக்குள்ள ஒரு ஆள் விட்டு கொடுத்து புரிதலுடன் இல்லைன்னா எங்களுக்கு விளங்குது அங்கே இவருக்கு கோபம் வந்தபடியா இவர்கிட்ட நியாயத்துக்கு பேசி நாங்கள் விடை எடுத்துக்கொள்ள இயலாது இப்படியான பக்குவங்களை பார்க்கக்குள்ள அங்க வந்து குடும்பங்கள் ஒற்றுமையாக உருண்டோடக்கூடிய நிலைமை இருக்குதானே சரி என்ன விடயத்துக்கு நீங்கள் அதிகமாக ஒரு புரிந்துணர்வு இல்லாத நிலை இருக்கும் புரிந்துணர்வு இல்லாத நிலையன்னு சொல்ற அளவுக்கு இல்லை நான் சில நேரங்களில வந்து கணவர் கோபம் பெற நேரத்துல நான் அதை விட்டு கொடுப்பேன் அந்த இடத்துல பேந்து நல்ல ஆறுதலாக நிதானமாக இருக்கக்குள்ளதான் இது இப்படி இதெல்லாம் இது நீங்க செய்தது பிழை என்றதை அவை ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருப்பேன் அப்படியான எதிர்பார்க்கிறீங்க ஏனென்றா அவர் இப்படித்தான் இந்த விடயத்தில இருக்க வேணுமென்று ஆனா மாறாக அது நிறைவேறாத போது அது ஒரு ஏமாற்றமா உங்களுக்கு தெரியலையா ஏமாற்றமாக இல்லை ஏன்னா அந்த கோபம் தான் அந்த நிதானத்தை எடுத்தது அதனால அந்த நேரத்துல அவை நிதானத்தை இழக்க வேண்டிய நிலைமை தான் வரும் இப்போ கூடுதலாக வந்து பிள்ளைகள்கிட்டே பாருங்க குடும்பம் பிள்ளைகள்னு சொல்லி பார்க்கக்குள்ள அவர்களே வந்து எங்க புரிதல் இல்லாம இருக்கின்றார்கள் என்று பாத்தீங்கன்னா கோபம் வரும் போதும் அதே மாதிரிதான் இப்ப பாருங்க ஒரு விவாகரத்து வருகின்றதுன்றா 2 பேரும் எடுத்து பிடிச்சு கொண்டு நின்றுனோம் என்று சொன்னா அங்க விவாகரத்து தான் ஆறாவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணுமோ இல்ல நானும் அப்படித்தான் நிப்பேன் நீயும் அப்படித்தான் நிப்பேன்னு சொன்னா இப்ப நாங்கள் எல்லாம் அதான் நான் கூடுதலான பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரிதான் நகல அவர்களே நாங்கள் வந்து ஒரு படத்துல ஆக்கள் பார்த்துட்டு இந்த நாடுகளுக்கு வந்து இவர்களுடன் இவ்வளவு பக்குவமாக குடும்பங்களை நடத்தி கொண்டு போகின்றோம் இவர்கள் காதலித்து 5 வருஷம் காதலின் பின் திருமணமாகி விவாகரத்து என்று போகின்றார்கள் என்று இளஞ்சமுதாயம் ஐயோ ஒரு 5 மாதம் திருமணமாகி இப்ப முறியுது டக்கண்ட விவாகரத்தா நான் சொன்னா நீங்க இப்படி செய்யாதீங்க கொஞ்ச நாள் அமைதியாக மௌனமாக இருந்து பேசாம வீட்டுக்குள்ளேயே இருங்கோ 2 பேரும் அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு இணைப்பை ஏற்படுத்தலாம் ஏனென்று கேட்டா டக்குன்னு முறியுதுகள் அதான் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து நான் கூடுதலாக கதை குடிப்போம் கூடுதலாக எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் கடை அம்மா அப்பாக்கள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இங்க பெண் பார்த்து வரக்கூட ஒரு குறிப்பு தான் அவர்களுடைய பொருத்தத்தை நிர்ணயிச்சது நிச்சயம்
இவர்கள் பழகி பேசி கொஞ்ச காலம் ஒன்றாய் இருந்து 2 குழந்தைகளும் பெற்று பாவம் அந்த பிள்ளைகளும் கஷ்டப்பட புரிதலின்மையால இவர்கள் விலகி அந்த பிள்ளைகள் இந்த அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு ஒரு நாள் என்று சொல்லி போய் இப்படியான பக்கங்கள் வந்து பல்லின மக்கள்கிட்டயும் இது நடந்து கொண்டு இருக்கின்றதுதான். ஆகவே இந்த நடந்து கொண்டிருந்தாலும் எம்மினத்து ஆக்களையும் அப்படி நடக்காமல் இருக்க வேணுமென்றதுதான் எங்கட விருப்பம். ஆமா 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 நிச்சயம். நன்றி நன்றி. ஆமா, அந்த புரிதலுக்கு காரணம் முதல் ஒரு விட்டு கொடுப்பட்டு சொல்றீங்க. 2 பேரும் நாண்டு ஒண்ணுண்டா ஒண்ணும் செய்யலாது. அதனாலதான் ஒண்ணும் செய்யலாம். ஆளுக்கால் விட்டு கொடுப்பு இருக்கணும். சில இடத்துல அவர்கள் புரியாமலே நடந்து கொள்ற பக்குவங்களும் இருக்கும். இந்த புரியாமல் நடந்து கொள்ற பக்குவத்தை நடந்து கொள்ற பக்குவத்தை அன்றைக்கு கோவமா தான் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். அடுத்த நாள் சாப்பாட்டு நேரத்துல ஏன் இப்படி நீங்க செய்தீங்கள், அது எனக்கு அது புரியலையே. எனக்கு நீங்க அந்த கடவுளே சில நேரம் புரிய வைக்க என்ன கஷ்டப்படுறோம் என்ன. அப்ப என்ன இது நாங்கள்லாம் செய்தாண்டு நாங்கள் இல்லையன்றதை புரிய வைக்கிறதுக்கே நிறைய நேரம் போடும். அப்படி சில நேரம் அந்த புரிய வைக்கிறத கோபமான மனநிலையில யாருக்கும் செய்யலாம், எனக்கும் செய்யலாம், மற்றவைக்கும் செய்யலாம். ஏன்னா அந்த நேரத்துல நாங்கள் கிரகிக்க மாட்டோம். கிரகிக்கக்கூடிய தன்மையில 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ ஒரு நாளோ கழிச்சு நீங்கள் அன்பாக கதைச்சு பாருங்கள். நிச்சயம் இதுக்கா சாரி என்று வேந்து அதாவது இதுக்கா என்ற வேந்து ஒரு மன்னிப்பு கோரல் வேண்டாம். பிள்ளைகளிடத்திலையுமே நாங்கள் சில நேரம் மன்னிப்பு கோர வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சில நேரம் புரியாம செய்துடுவோம், அவர்களுக்கு தெரியாமையே நாங்கள் கொடுத்துடுவோம் சில நேரம். ஆனா ஏன்தான் தெரியும், அந்த பிள்ளைக்கு தேவை இந்த பொருள்ன்றதே எனக்கு தெரியாம போகுது, எனக்கு தெரியல, எனக்கு புரியல, இவங்க தேவைதான் இதன் அப்படி வரும். அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஆனபடியா அது ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு கோபமான நேரத்தை தாண்டி எந்த விடயமும் கோபத்துல செய்யலாம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்றுதான் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல முடிவெடுத்தா அது பிள்ளையான முடிவு வரும். ஆத்திரத்துல எழுதுற கடிதத்தை நீங்க போஸ்ட் பண்ணக்கூடாது. பேந்து ஐயோ நான் இப்படி எழுதிட்டேனா என்ற மாதிரி கவலைப்பட வேண்டியதா வரும். அடுத்தது நாள் அவர்களை இந்த இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். அந்த இளமையில திருமணமும் அவர்களுக்கு வந்து ஒரு புரிதலின்மையை கொண்டு வருது. இளமை பயன் தெரியா எனக்கு என்ன, நான் வீட்டு ஓடுவேன், நீ வீட்டு ஓடுவேன், அந்த வயசு கோளாறு என்ன வயசுக்கு பிறகு அந்த ஒரு பக்குவங்கள் தானே வந்துவிடும். நோமலா 25+ தாண்டினா தான் ஒரு பிள்ளைக்கு சரியான ஒரு பொறுப்பும் பக்குவமும் வரும். அதுக்கு முதல் இப்ப 23 வயசுல நீங்க சொன்ன மாதிரி 21 வயது பிள்ளைதான் இப்ப ஒரு திருமண முறிவுக்கு வருகுது. அந்த பிள்ளைய நான் நினைக்கிறேன் அதுக்கு படிவ அனுபவம் இல்லை, தாயாக்களும் அந்த அனுபவத்தை சொல்ல முடியல. அப்ப அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை என்ன அனுபவம் தெரியாது. சும்மா அந்த நேரம் படபடப்பு சிறு சிறு பிள்ளை ஒரு காதலிச்சு போட்டு டக்குன்னு மாதிரி பண்ணிட்டு பெற்றோரும் சரி அவள் விரும்புறாள் என்று செய்து வச்சுட்டினான். ஆனா இப்ப பார்க்க அது ஒரு முறிவுக்கு வந்து நிக்குது அந்த பிள்ளை. ஆனா அவக்கு சரியான தெளிவான அறிவு இல்லையான்னு எங்களுக்கும் தெரியும் கதைச்சு பார்க்க. ஆனா தான் என்ன தெரியுமே இப்போதைய பிள்ளைகள் ஒரு காரும் ஒரு டெலிபோனும் வேலையும் இருந்தா நாங்கள் ராஜா அந்த மாதிரி தான் போகுதுவாள். வேற அங்காலும் மற்ற பக்கத்தை பாக்குறேல. பிற்காலத்துல என்ன வரும், நாங்கள் இனம் சனம் சொந்தம் பெற்றோர்கள் என்ற ஒரு பக்குவம் இல்லையே. பணமும் ஒரு காரணம் என்றுதான் எனக்கு தோணுது. முதல் காரணம் அவைய மாற்றுது, அதாவது காசு. ஆனா எங்களுக்குண்டா அப்படி எங்களுக்கு அப்படி இல்லையா, காசை விட சனம் தேவை. சனம் சொல்லுவோம் பாருங்க, உறவுகள், உடன்பிறப்புகள், சகோதரர்கள். ஆனா அடுத்து இப்பத்தைய ஜெனரேஷனை பாக்குறோம், காசை கொண்டோடனே சகோதரங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. அதுதான் நாங்கள் ராஜாவா நிக்கலாம் என்ற மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்குது. இளம் சமுதாய வாழ்க்கைக்கு ஒன்றும் செய்யல. ஆனா பொறுப்போட வாழ்ந்தினம்டா மகிழ்ச்சி. அந்த பொறுப்போட போய் குலைச்சு போட்டு வரையினமே அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறேன்னு தேவைப்பந்தா சிந்திக்கணும். அதுவும் ஒரு கஷ்டம். இப்ப துள்ளி கொண்டு திரியினம், புரிதல் இல்லாம திரியினம். நாளைக்கு அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்து புரிதல் இல்லாமல் நடந்து கொள்ளதான் அவர்கள் அந்த வலியை உணர்வார்கள். என்ன இல்ல பிள்ளை இருந்துமே ஒரு பிள்ளை இருக்குது, பிள்ளை இருந்துமே அந்த பிள்ளை இன்னொரு திருமண விடயத்தை வகர பிள்ளை இருந்து அந்த ஆயோட தான் பிள்ளை வந்து இருக்குது அப்பனோட போயில. அதிலுமே புரிதல் இல்லாம இருக்குது. அந்த குழந்தை கேட்கும், கிண்ட காண போகுது, அது இப்ப 3 வருஷம் கிண்ட காண போது கேட்கும், அம்மா ஏன் நம்ம அப்பாவை பிரிஞ்சு நாங்கள் இருக்கிறோம், அப்பா உண்டா இருந்தா சந்தோஷம் இல்லை ஒன்று சொல்லி கொண்டு போவோம் பாதையில காணிக்கு. அப்ப எனக்கும் ஒரு கவலையா இருக்கும், அந்த குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு ஒரு சூனியமா இருக்கே.
அப்ப அது என்ன இடத்துல அந்த புரிதல் இன்றைக்கு சரியான கஷ்டம்தான் விட்டு கொடுப்பு. இன்றைக்கான நவீன பெண்களாயும் இருக்கணும், அவைக்கு ஏற்ற அத்தனையும் கணவர் செய்வர் என்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற பெண்களாலேயும் இன்றைக்கு கணக்க பிரச்சனை வருது. ஏண்டா அதிண்ட நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி கணவனுக்கு சரியில்லை போக. சில ஆம்பளைகள் அப்படி போவாங்க, ஏண்டா அதிகம் பெரிய ஸ்டைல் பண்ணணும் மட்டும் இருக்காயினும். ஆனா பெண்கள் நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்க முடியாம இருக்கு. இது என்ன காலையும் கிழிச்சு விட்டு இதை கிழிச்சு விட்டு இந்த காய்ச்சடியை போட்டு வந்த போது எனக்கு மரியாதை இல்லையென்று சில ஆண்கள் நினைக்கிறாங்க. அதை திருத்த போனா அந்த பெண்ணுக்கு பிரச்சனையா இருக்குது. அப்ப ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை அங்க உருவாகும். ஆனா ஒன்றை இழந்தாத்தான் ஒன்றை பெற முடியும். எல்லாம் சரி வர எங்களுக்கு வராதுன. நிச்சயம் நிச்சயம். திருமண வாழ்க்கையிலும் அப்படித்தான். நான் நினைச்ச அத்தனையும் அவர் நிறைவேற்றுவார் என்று இவையுமே நினைக்கலாம். ஆமா, ஒரு 50% சரி, 50 இல்ல, ஒரு 40% சரி, 60% பிழை, அல்லது ஒரு 90% சரியா இருக்கும், 10% குறைவா இருக்கும், இல்லது சரி அப்படித்தான் இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போவோம் என்றுதான் நாங்க நினைச்சு கொண்டு போறோம். அப்ப ஒண்ணும் செய்யலாம். மிக்க நன்றி சிவாஜினி உங்களுக்கும். செல்வி எடுத்துக்கொண்டு வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம். 2 சக்கரமும் இருந்தாதான் சரியாக அது ஓடும். வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். ஆனால் அது நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் வாழ்ற வாழ்க்கைக்கும் இப்ப பிள்ளைகள ஆடம்பர வாழ்க்கையும் சரியான வித்தியாசமாக இருக்கிற வழியால் அது ஒரு காரணமாக போகிறது. பணமும் வேலை படிப்பு, என்னிடம் இந்த பட்டம் இருக்குது, அவர்களிடம் அவர் அந்த அளவு படிச்ச அளவுக்கு அவருக்கு அது இல்லை, நான் உழைக்கிற பணம் அளவு அவர் உழைக்க மாட்டார். அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இப்பத்த சமுதாயத்திடம் கூட இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக போகிறது. பெற்றோர்கள் நாங்கள் எவ்வளவு சுமையாக இருந்தா கூட அதை சுகமாகத்தான் அந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சு கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் நாங்களே வாழ்ந்து காட்டிக்கிட்டோம். அதை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சண்டை பிடிச்சு கொண்டும் இப்படியே இருக்கணும், நான் இருக்க மாட்டேன் என்று அவர்கள் வாழ்ற சூழல் அப்படி அவர்களே வாழ்த்தி அவர்கள் வாழ்ற சூழல் அவர்களுக்கு அது சாதகமாக அமைந்து விடுகிறது எல்லாமே. இப்ப நாங்கள் வாழ்ந்த சூழல் எங்களுக்கு நாங்கள் அம்மா அப்பாவோட விட்டுட்டு போய் இருக்கிறது இது கிடையாது. சகிப்புத்தன்மை எங்களிடம் இருந்ததா வேற்று அது இப்ப பிள்ளைகளிடம் அது இல்லை. வெட்டொன்று துண்டு 2 நீம்போ நானும் போன்ற மாதிரி பிறகு அது ஒட்டுறது பயங்கர கஷ்டம். இது நாங்கள் இருந்த காலங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு முதல் பயம். நீங்க சொன்ன மாதிரி நானே 21 வயதுலாம் முடிச்சேன் இந்த பாட்டுக்கு. எனக்கு ஒரு பயம் விட்டுட்டு நான் என்ன யார்கிட்ட போறது, இருக்க வேணும். எங்களுக்கு அடி நடக்கும் திரும்பி என்னத்துக்கு தானே முடிக்காண்டு. இப்பத்த பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஆனா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் சில பேருக்கு பெற்றோர்கள் சப்போர்ட் இருக்குது, சில பேருக்கு அதுகள் இல்லை. அதுவும் ஒரு இதாகவும் போகிறது. என்னவா இருந்தாலும் சமாளிச்சு நாங்கள் பார்த்து கூடுதலாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ற பிள்ளைகளும் இருக்குது. தாங்களாகவே தங்களுக்கு ஒரு லைவை தேடி போட்டு அது சரி வராட்டி போகும். அது என்னண்டா அவர்களுடைய ஆடம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்றதுக்கு தான் கூடுதலாக அவர்கள் வாழ்கிறார்கள். அதுவும் ஒரு காரணமாக போகிறது. எதுவா இருந்தாலும் நாங்கள் காட்டி கொடுத்து கற்றுக் கொடுத்து எங்களத வாழ்க அதுகளுக்கு திணிக்காமல் அன்பாக அரவணைச்சு நாங்கள் எப்படி அதுகளை வழி நடத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களும் நல்ல சந்தோஷமாக அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு கொண்டு இதெல்லாம் எடுத்தோன்னு அவர்கள் எடுத்ததும் விட்டுட்டு வந்துட்டாருன்றதுக்காக நாங்கள் அரவணைக்க கூடாது. சில பெற்றோர்கள் அதை சமாதானம், எனக்கு தெரிஞ்ச இந்த சொந்த சகோதரி இருக்கே ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு அவர்களுக்கு ஒரு புரியாம இல்லாம இப்ப ஒரு 2 பிள்ளைகளா போயிட்டு 12 வயசா போச்சு பொம்பளை பிள்ளைக்கு. ஆனாலும் அப்படி எனக்கு 10-18 வயசா போகுது. அவர்கள் நல்ல வசதியா இருந்தவர், அதே வசதியாத்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு வீடுகள் அதுகள் அவருக்கு ஏதோ ஒரு தண்டபாட்டுக்கு பிசினஸ்கள் அப்படி இப்படி என்று செய்து, உங்களுக்கு அவரை தெரியும், உங்கள்கிட்ட படிச்சவர். அப்படி அவருக்கு அவர் பிரச்சனை 3-4 வீடுகள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு உங்க ஜெர்மனில. இப்ப என்ன பிரிஞ்சிருக்கணுமோ? இப்ப ஒரு 2 வருஷமா போயிட்டுது.
ஆனா பிள்ளைகள் இங்கேயும் பாடுறது அங்கேயும் பாடுறது பேத்தியார்டையும் பாடுறது அப்படியும் பாடுறது. ஆனா அவர்கள் 2 பேரும் அவ்வளவு கதைக்கிறார்கள். ஆனா சேர்ந்து இருப்பதில்லை. அவன் பொறுப்பா இருக்கிறார், அவ பொறுப்பா இருக்கிறார்கள். அப்படி ஒண்ணும் செய்ய முடியாது. நான் கேட்டேன், நானும் ஓரளவுக்கு சொல்லி பார்த்தேன். நீ ஓரளவுக்கு நீ கூப்பிட்டு கதைச்சு 2 பேரையும் சமாதானமாக்கி என்ன பிரச்சனை என்று கேளு. பொண்ணுண்ட தாய்க்கும் அவையண்ட குடும்பத்துல அது கதைக்க விருப்பம் இல்ல, மாப்பிள்ளைன்ற தாய்க்கும் கதைக்க விருப்பம் இல்லையா? அப்ப ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா அப்ப நாங்கள் அடுத்த 2வது அம்மா. அப்ப நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏதோ காலம்தான் பதில் சொல்ல வேணும். ஆனா பிள்ளைகள் தகப்பனை விட்டு பிள்ளைகள் இருக்க மாட்டேங்குது. அப்ப அந்த பிள்ளைகளுக்காக தந்த வாழ்க்கையை அவன் கெடுத்து அவன் பேசாமல் பிள்ளைகளுக்காக இருக்கிறான். அப்படி கணக்கான்கள் இருக்கணும். அப்படி லண்டன் போன்ற பிரதேசங்கள் எல்லாம் உங்களோட 1000வது ஏதோ கேட்டீங்கள் இல்ல? நான் என்ன 1000வது நிகழ்வு என்ன எப்ப நடந்தேன்னு கேட்டேன். 1000 ஒரு சனிக்கிழமை நடந்தது. இல்ல ரேட் சரியா சொல்லும். சனி 11 ஜனவரி 2025. 11 ஜனவரி 2025. சரி, ஓகே. சுவரா தெரியல, ஒரு சனிக்கிழமை நடந்தது ஞாபகம் இருக்குது. ஓகே, சனிக்கிழமை தான் நடந்திருக்குது. ஆனா டேட் எல்லாம் பாக்குறேன். ஓகே, நன்றி. நீங்க 11 சொன்னீங்க, நேவிசக்கா 25 பிப்ரவரி. இல்ல ஜனவரியில தான் நடந்தது. வஜிதாவும் அதுல இந்த பேட்டி எடுத்த நீங்களே நவஜிதாவையும் அந்த இதுல அதையும் போட்டிருந்தேன் நீங்க. சரி, நான் 11 சொல்றேன். தெரியல எனக்கு அது என்னதான் நீங்கள் அந்த இது கேட்ட நீங்கள் அந்த ஞாபகத்துல நான் கேட்கிறேன் சொல்றேன். தெரியல, அதான் நண்டு நண்டு. சரி, நேவிசக்கா சொல்லிட்டீங்க நீங்களும் பேப்பர். அடுத்து நாங்க ஏத்துட்டவோ. என்ன சொன்னீங்க? இல்ல அப்படி சொல்லக்கூடாது, ஒரு டேட் தான் சொல்றோம். நீங்க 25 சொல்லிட்டீங்க முதல்ல. 25 சொல்லல, 19 சொன்னேன். 19 நீங்க 2025 சொன்னீங்கல்ல. நான் 01 2025. ஓகே, சரி உங்களோட சரி. ஓகே, ஆச்சே சரியன்றதை நான் அடுத்த வாரம் சொல்றேன். பரவாயில்ல. வணக்கம். வணக்கம் ஜெயம், வாங்க. என்ன சரி, இப்ப தெரியுதோ? என்ன இடையிடையா ஏதோ மறைக்கிற மாதிரி கிடாது. டெலிபோன்ல தெரியுதா? இல்ல வடிவா காட்டுங்க. அது இத நிப்பாட்டினா தான் காட்டணும். இதுல கிடக்கு. அதாவது பார்ட்டிவி லண்டனில் 1000 மட்டிய குடும்பம் வடங்களோட 11/1/25 எக்கச்சக்கமான ஆக்கள் வந்திருக்கு. 2 பேர் தான் நீங்க சரியா சொல்லி இருக்கிறீர்கள் போல. தேடல் நானும் போதை எடுத்துட்டேன். படங்கள் இருக்கு கூட காட்டிலாம இருக்காது, அதுல வருது இல்லை. அது இது நீங்க உங்களோட இதை நிப்பாட்டினா தான் வரும். இதை நீங்கள் மாத்தினா தான் வரும். பேக்ரவுண்ட மாத்தணும். இவருக்கு பின்னால இருந்தா பேக்ரவுண்ட மாத்தணும். இல்லாட்டி வேற ஏதாவது உங்களுக்கு சாமான்கள் இருந்தா அப்புறம் அது தெரியும். அதான் அல்லது அதான் இதோட இதுல என்னதுன்றது அது எங்க இது நீ போகணும். சரி, அப்ப நீங்க 2 பேருக்கும் லோஸ் பண்ணியா இருக்கட்டு வாங்க. 2 பேரும் 11. சரி, அடுத்த வாரம் அதிന്റെ முடிவை சொல்றேன். என்ன சொன்னவர்? ஏன் 11/1/2025. 11ஆம் தேதி. ஓகே. சரி, நன்றி. சொல்லுங்க ஜெயம். இப்ப இது இந்த தலைப்பு இப்ப கனதரம் எடுத்திருக்கு தானே உங்களுக்கு கேட்கல. இது மாத்த பாக்குறாவியா? அது நீங்க இதுல போய் மாத்துங்க, அந்த கேமராவில தேவையில்லையா? அதான் இப்ப இந்த புரிதல் இன்மை கொண்டு வந்தேன் நான் இன்றைக்கு. இல்ல புரிதல் இன்மை என்ன இருந்தாலும் திருப்ப அதுகளுக்கெல்லாம் அது இதண்டுதான். ஆனா அந்த கொஞ்சம் அந்த பழைய மாதிரி வீரியம் இல்லை. இல்ல, பழைய கதைகளை பழைய பிரச்சனைகளை கொண்டு வந்தும் சும்மா சொல்லி கொண்டு இருப்பினோம். அதனாலும் இந்த இவர் என்ன புரியாம இதையே அவாய்ட் பண்ணணும். பழைய விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி நாங்களே 2 பேருமா அதை செய்யலாம் நினைச்சா அது 2 பேருக்கும் இருக்கு. அந்த 3 விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்.
ஓ இந்த ஒரு மரியாதை, மற்றது ஒரு நம்பிக்கை, மற்ற திறந்த மனம், ம் இந்த மூன்றோடையும் அந்த மனம் விட்டு பேசுறது, அந்த அதை உண்டுதான் நீ இல்ல மனம் விட்டு பேசுறது. மற்றது அந்த ம் பொறுமைன்றது. இப்போ ஒரு பொருள் இருக்கிற இடத்துல இல்ல, ஓ எனக்கு அவசரமா இருக்கு, நான் போறேன், அந்த இடத்துல இல்லையன்னு டக்குன்னு ஒரு கோவம் வரும். ம் சடன்லியா கோவப்பட்டு இதன்றது, ம் ம் ஒரே டக்குன்னு சமாளிக்கிறது. அந்த சடன்லியா கோவப்படுறதும் மனதை பாதிக்க பண்ணும். அது ம் அப்ப ம் அது தெரியுது, கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லையாண்டு அந்த விஷயத்துல. ஆ மற்ற சில இது மனம் விட்டு பேசுற பொண்ட மனம் விட்டு பேசினா அந்த சோல் கிடைக்குமே இல்ல. இப்ப வேலை ஓமா தளத்துல நான் எனக்கு என்ன நடக்க வேலை தளத்துல சில உள்ள இந்த எனக்கு இந்த டைம் டேபிளோட சில பிரச்சனை வரும், அப்படி போட்டிகள் வரும். மௌனமாயிடும். ஆமா. அது அவன் ம் கடைசி நேரத்துல மாத்தி விட்டுருவான். என்ன ஆமா. கடைசி நேரத்துல மாத்த அப்படி செய்யக்கூடாது. முதல் 11 மணி 12 போட்டு 2:30 ஆக்குறது டாக்கண்டு, ஒரு 2-3 நாளைக்கு முதல் அது என்னோட கேட்காம. அப்ப அப்படியான இதுல நான் வந்து சொல்றேன் இல்லை, வேலை தள விஷயங்களையும் சொல்றேன் இல்லை. ஓ இல்ல அது சில இதுல நடக்கிற சொல்லி ஆளுகள் உண்மைதான். அடையத்தான் நேரத்தை போகணும். ஆமா நேரத்தை இப்ப ஒரு ஆள் கிறாங்கண்ட ஒரு ஆள் சுகம் இல்லைன்ற உடனே நான் எங்களுக்கு 8 மணி வேலையை நாங்க 10 மணிக்கு போட்டுருவேன். நாங்க விக்டிம்ஸ். ஓ அந்த அந்த இதுல ஒரு உங்களை ஒரு ரிசர்வ் மாதிரி. அப்ப ம் கடைசி நேரத்தில் நான் வேலையை அன்றைய நாள் நான் வேலையை செய்யலன்னுட்டேன். அந்த 11 மணி இல்லை 2 எனக்கு லீவே வந்துடுது. அவருக்கு ஒரு மாதிரி போச்சு. அப்ப நான் லீவ் எடுத்துட்டேன். செவ்வாய்க்கிழமை தான் அது, நான் லீவ் எடுத்துட்டேன். இல்ல இவரை படிப்பிக்க வேணும், எனக்கு ஒரு நாள் போயிட்டு போந்தான். அப்படியான இது அந்த வேலைத்தலை இதுகளை சில இதுல அது தேவையில்லை தானே. அதுகளையும் சொல்றேன், அதுகளையும் சொல்லத்தான் போகணும். அதுகளும் தான் சில அழுத்தங்கள் சில உள்ள இதுகள்ல இங்க வரும். அந்த அழுத்தத்தை வச்சுதான் இங்க இது குடும்பத்துல வரண்டா, குடும்பத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை வராது. அந்த அழுத்தங்களை தூக்கிட்டு வந்துட்டு இங்க கதை கேட்கலையும் பேச்சு வேண்டும் சில நேரம். அதை வச்சு ஒரு சின்ன இது உடனே நடக்கும். மற்றது கூடுதலா இப்ப நான் இப்ப கோத்து விடுற கூட இப்ப பிள்ளைகள்கிட்ட இப்ப கோத்து விடுறது இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு பிள்ளைகள். நமக்கு என்ன இப்ப அம்மாண்டா தெய்வம். அப்ப நான் என்ன செய்யறேன், தகப்பனும் தெய்வம் தானே. அப்ப என்ன இதண்ட இல்லைன்னு அங்க இதண்டு விடுறது, அம்மாவுக்கு கொஞ்சம் சடன்லியா மனம் நொந்துட்டு அதண்டுட்டு ஏற்றி விடுறது அவைய நிதாண்டாட்டி. அப்ப அவைய அப்புறம் இதண்ட எடுத்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கதைக்கிற டெலிபோன்ல வாட்ஸ்அப்ல அந்த இதுகள்ல விட்டு என்னோட அப்படி கதைக்கிறேன், நானும் பெருசா கதைக்கிறேன். அது பொதுவா பெண்கள் அந்த பிள்ளைகள் அம்மாவோட தானே கூட கதைக்கு கூடுதலா இதுன்றது அது உண்மைதான். ஆனா அதுவும் உண்மை, அது சரி. அப்ப இன்னொன்றும் இப்ப நான் இப்ப செய்யல, என்ன சொல்லுங்க பாப்போம், முக்கியமா செய்யல நான் இப்ப டக்குண்டு அவியல் இருக்கணும் சப்போர்ட்டுக்கு. அப்ப நான் ஒண்ணும் செய்யல. அது அப்ப எனக்கு இதண்டாலும் இந்த தனிப்பட்ட இதுல விருப்பு வெறுப்பு கோபம் எல்லாம் காட்டவும் இல்லாத. ஆனா சில பேர் சொல்லுவீனமல்லோ, என்ன இவர் இந்த நேரம் வேலையை போற என்னோட ஸ்பெண்ட் பண்றாரு, என்னோட கொஞ்ச நேரத்தை செலவழிக்கிறாரு, இல்ல கதைக்க எனக்கு விருப்பமா இருக்கு, ஆனா அவர் கதைக்க டைம் இல்லாம ஓடிக்கொண்டு அப்படியான பிரச்சனை சில பெண்களிடம் இருக்கல்ல. நிச்சயமா இருக்கு. இப்ப ஆமா இல்ல பெண்களும் ஓடியோ விதம். இப்ப என்ன பொறுத்தவரை இப்ப நான் எந்த கருத்தை 60 வயது வந்தோடனே வேலையை குறைக்கணும். நிச்சயம். நான் இப்ப ஒரு நாளை குறைச்சிட்டேன் இதுல இருந்து. அப்ப அத குறைக்கிறது நல்லது. சரி, காசு ஒரு 150-200 துண்டு புழுந்து தானே, இல்லையாண்டி இல்ல. முற்றாகவும் நீங்கள் ஓய்வெடுத்துட்டு முற்றாகவும் வீட்டுல இருக்கீங்களா, அதுவும் பிரச்சனையை உருவாக்கி விட்டுடும். இல்ல வீட்டுல இருந்து ஒரு நாங்க சாதாரணமா ஒரு செட்டில இருந்து கதைக்க நேரம் இல்லாம இருந்த காலங்கள் இருக்கு இல்ல. அதான் அதை முடி பாக்கலாம். பாருங்க ஒவ்வொரு குடும்பத்துல இப்ப இங்கேயும் இப்ப சில எனக்கு நேரம் இருக்க இப்ப வானொலியோட இருப்பேன், அவ நேரம் இருக்க எனக்கு வேற வேலையா இருக்கும் இந்த ஆக்கங்கள் எழுதுறதுல. அப்ப நாங்க 2 பேரும் சந்திக்கிற நேரம் குறைவா இருக்கும். அது மாதிரிதான் உங்களுக்கு அவருக்கு நேரம் இருக்கிற நேரம் உங்களுக்கு ஏதாவது புரோகிராம்கள் இருக்கும். அதுலமே இல்ல கோபம் வந்துடும். இப்ப நான் ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அதுக்குள்ள இது இப்படி அது அப்படி என்று சொல்லிக்குள்ள அவற்றைய கேட்கிறதோ இத கேட்கிறதோன்ற ஒரு இது அங்கேயும் ஒரு இது வந்துடும், மாதிரி வந்துடும். முக்கியமான இது தைக்கலாம் வந்துடும். சில இதுகள் எங்களுக்கு தெரியாது எங்க இருக்கேன் ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறான்னு வைங்களேன். நான் என்னண்டு இதுன்றது கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு இப்ப குசுனிக்குள்ள என்னென்ன இது எந்தெந்த மஞ்சள் எங்க இருக்கு இது எங்க இருக்காதுன்னு தெரியாது. எடுத்து வச்சுட்டு போனா நான் எல்லாமே தாண்டுவேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், அது மாதிரிதான் சில இதுகள். அப்ப அதுவும் இருக்குதான். அப்ப எங்களுக்கு இதுதான் அந்த மற்ற ஒரு புரிந்துணர்வுன்றது அது வேற விஷயம். இப்ப நாங்க லவ் பண்ணாம கல்யாணம் முடிச்சு பேசி செய்தே இவ்வளவு காலம் வாழ்ந்தது பெரிய காரியம் இல்ல. அதுதான் லவ் பண்றாக்கள் அவங்க மனம் விட்டு காய்ச்சிருப்பாங்க, மரியாதையா ஒரு இல்ல மரியாதை இருந்திருக்கும். அதுகளெல்லாம் அந்த ஃபீலிங் இருக்கே அவங்களுக்கு சண்டையோ சச்சரவோ வர்றதுக்குரிய காரணம் இல்ல, ஏற்றுக்கொள்றது கூட இல்ல வரும். புதுசா இருக்கு எங்களுக்கு முன்னாம இப்ப அறிஞ்சு 25 என்ன 30 வருஷம் இருந்தாலும் இன்னும் அறிஞ்சு கொண்டு கற்றுக்கொண்டுதானே வாழ்க்கையை. இன்னும் எத்தனை பேர் 30 வருஷம் திருமணம் ஆயினாலும் எத்தனையோ புரியாத பக்கங்கள் இருக்கு.
புரியாத இருக்கு. பக்கங்கள் இன்னும் நிறையவே இருக்கு. அதை அதையும் சொல்ல புரிய மாட்டோம், நாங்களும் சொல்ல மாட்டோம், அப்படியும் இருக்கிறது என்ன. அப்படியும் இருக்கு. இப்ப நாங்க அதுக்காக வேண்டிய ஒரு பெண் தான் எல்லாம் செய்ய வேணும் அந்த குடும்பத்திலே அந்த கேட்டகரி அதை மாத்த வேணும். இப்ப ஆமா, அது ஆணுக்கும் இங்க அந்த பங்கு இருக்கு. என்னன்னு சொன்னா இங்க வேற ஒரு தருமே இல்ல. அப்ப ஆணும் அதே இதை செய்ய வேணும். இப்ப பெண் ஆண் நீக்க கூட இந்த நேரம் பெண் தான் தனக்கு உதவி செய்திருக்கும், தான் இருந்த இடையில படுத்த இடையில இருந்து கொண்டு இதண்ட செய்ய வேணும் அந்த வேணும். இதுகள் ஆரம்பத்துங்கள்ல இருந்தாலும் இளம் வயதுகள் அதுகள் இதுகள் அங்க இருந்து வந்த நேரத்தில் உள்ள பழக்கங்கள் இருந்தாலும் இங்கத்திய பழக்கங்களை பழகின பிறகு அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. அதான் அதை பயந்து continue பயந்து பண்ணணும். செய்யணும், பயந்து பயந்து செய்யணும். கட்டாயம் அதுல அந்த அதிகாரம் மேல நான் ஆனண்ட திமிர்கள் அதுகள் எல்லாம் சரிப்பட்டு வேண்டாம். ஒரு 60களுக்கு பிறகு வந்து நோய்வாய்ப்பட்ட பிறகு அந்த திமிரன் அந்த ஆனண்ட தன்மைகள் திமிர்கள் இதுகள் எல்லாம் கஷ்டம், அதையெல்லாம் பிளவு பண்ண இல்லாது. 60க்கு பிறகுதான் நல்ல அந்யோன்யமா இருக்கணும் என்று சொல்றேன். அங்கதான் ஒரு ஆறுதல் விட்டு கொடுப்புகள் தேவையாண்டு. நிச்சயமா. இப்ப அதுக்கு முதல் பிளவுபட்டு இருக்கலாம், அதெல்லாம் ஏதோ சரி இதன்று இருக்கலாம். ஆனால் 60க்கு பிறகு சரியான அதுல மாற்றங்கள் தேவையா இருக்கு. சில அதான் அந்த புரிந்துணர்வு ஏன் இப்ப இவ்வளவு 40 35 வருஷம் 40 வருஷம் தானே பிறகு இப்பவும் சடன்லியா பிரச்சனை வர்றா இன்னும் அர்த்தம் அதுக்கு. அப்ப சரியாக அவர்கள் அந்யோன்யமா வாழையிலே என்றுதான் அர்த்தம். மனம் விட்டு கதைக்கலையன்ற அர்த்தம். அந்த செயல் ஒரு செயல் அக்செப்ட் பண்ணலன்றதான் அந்த அர்த்தம். இப்ப செயலும் அங்க எதிர் முனையில நீ இருக்குது. அது மாதிரி சொல்லும் எதிர் முனையில இருந்தா அதே அது வாழையிலே என்ற அர்த்தம், சேர்ந்து வாழையிலே என்ற அர்த்தம். அதான் சும்மா ஏனோ தானோ உண்ட மாதிரி வாழ்றதுதான் அப்படியான பிரச்சனை. ஏனோ தானோ வந்தாலும் ஒரு பிரச்சனையே இல்லை. சில பேர் அவவும் ஏனோ தானோ வெறும் ஏனோ தானோ பிரச்சனை வராது. பிரச்சனை வராது. ஆனா ஒரு முடிவு எடுக்க கஷ்டமா இல்ல இருக்கும். அதான் முடிவெடுக்கிற இதுல கஷ்டமா இருக்கும். அந்த முடிவெடுக்கிற இதுல இருக்கோம்னா ஆண்கள் கூடுதலா ஏனோ தானோ தான் கூடுதலா சீரியஸான முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பெண்கள் எடுக்கிற முடிவுக்கும் அவர்கள் இணைஞ்சு வந்தா புரிந்துணர்வு இருக்கும். கூடுதலா அதை அவர்கள் எடுக்கிற முடிவு இதாத்தான் இருக்கும், சாதகமா தான் இருக்கும். ஒரு இதோட சேர்ந்து ஒரு சாதகமா ஒரு இயற்கையோட உலகத்தோடைய இல்ல சமுதாயத்தோட ஆண்களுக்கு என்ன இதண்டு போட்டு அந்த டக்கண்டு எடுக்கிற அந்த யோசிக்காமையும் சில இதுகள் எடுக்கிறதான் அவசரத்திலயும் எடுக்கிறான். அவங்களுக்கு எடுக்க தெரியாது, சில இதுகள்ல கேட்டுதான் செய்யணும். மற்ற வெளிப்புற அழுத்தங்களால ஆண்கள் கூட பாதிக்க வெளிப்புற அழுத்தம் தான் மட்டுமன்று இல்ல. உதாரணத்துக்கு கல்யாணம் முடிக்காம பிள்ளைகள் இருக்கே ஆண்கள் வந்து வெளியில சொல்ல மாட்டோம். அந்த பிள்ளைகள் இருந்தா உள்ளுக்க வச்சு அழுந்து கொண்டு இருப்பினோம். தாய் வந்து தண்டு ஏதாவது ஒரு வேலையை சொல்லி கொண்டு இருக்கும், ஐயோ இன்னும் கரைசேரி. ஆனா அப்படி இல்லை. அதான் என்ன செய்யும் கஜலா அந்த புள்ள போய் அப்படி போகுது இப்படி போகுது ஃப்ரீடமா போகுண்டாலும் தேப்பன் என்ன செய்யறது? தேப்பன் ஒண்ணும் செய்யல. அவர் அமைதியா சொல்லுவார், அடிக்க தண்டையில ஒரு அமைதியா சொல்லுவார். இல்லாட்டியாலும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே போற தேப்பனா தான் இருக்கு. புள்ளிய அந்த புள்ளிய பிடிச்சி அடிச்சு தண்டு நீ வீட்டுக்கு 2 ரோடு கட்டி வைக்கிற தேப்பனா இராது. கஷ்டப்படுத்துற தேப்பனா அவரை ஃப்ரீடத்துக்குள்ள போய் மூக்க நுழைக்கிற இதுக்கும் தேப்பன் பெற மாட்டேன். ஏண்டா அவருக்கு தெரியும், அவர் சின்னல இருந்து வளர்ந்த வளர்ப்புகள்ல நானும் இப்படி இருந்த வந்தனா தானே, எனக்கு ஃப்ரீடம் இல்லாம எல்லாம் அப்படி இருந்த சரியான அடிமையா இருந்தேன், இந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீடமா இதாண்டு வாழட்டும். அவர் சமுதாயத்தில் உள்ள தீங்குகள் அதில் இதுகளை பற்றி அதுக்கும் தெரியும். சமயத்துக்கு தீங்கு இருக்கு, சில பழக்க வழக்கங்கள் சரியில்லாம போகும் என்றாலும் சரி வர இடத்துக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அமைதியா இருப்பார். அவர் இருந்து போட்டு ஒரு ஆடிக்கு ஒருக்கும் அமாவாசைக்கிறையா சொல்லுவார், தம்பி ராசா அல்லது மகளே இப்படி இந்த பக்கம் போனா இதா இருக்கும் இப்படி விட்டு அப்படி விட்டுருவார். ஒவ்வொரு நாளும் அதை அழுத்தி சொல்ற இதுவும் தேவனுக்கு வராது. இருந்து போட்டு ஒருக்கா சொல்ற அவ்வளவுதான். அப்ப அந்த இதுல அந்த மனத்தாங்களும் உழுக்க இருக்கும் ஒரு தேவனுக்கு. அதுவும் சில போல குடும்பத்தில ஒரு இதை கொண்டு வரும். அந்த பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட இதுகள் உள்ளுக்கு அரிச்சு புலத்தை பொறுத்தளவுல அது கல்யாண விடியம்ன்றது சரியான கஷ்டமான உள்ளுக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இதா இருக்குது, நிறுவத்த நெருப்பா இருக்குது. அதை முந்தி லவ் பண்றதை விட மாட்டேன் நம்ம, அது கூடாது நீங்கள் அப்படி சரி ஒழுக்கமா வாழ்ந்த பிள்ளைகளுக்கு வரண தேடுறதுலே பெரிய பிரச்சனையா இருக்குது எல்லாருக்கும். அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. அது சரியான இதா இருக்கு. இப்ப ஐரோப்பா பொறுத்தளவுல சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைதான் இருக்கு. அதை விட்டுட்டு அதான் பிள்ளைகள் தங்களோட சொந்த இப்ப எங்கடைய தமிழுக்குள்ளேயே அதுக்கு இல்லாட்டியும் வேற இதழுக்கு போனாலும் அது ஒன்றும் செய்யலாத கட்டத்திலயும் இப்ப இருக்கு. சில ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையில இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவுல இப்ப நான் தெரிவு செய்து தேர்ந்தெடுத்த நாங்க அவரை ரிஜெக்ட், சொந்தக்காரன் ரிஜெக்ட். இதுக்கு சேர்ந்ததா இல்ல வேற வேணும். எஜுகேஷன் சிஸ்டம்ல எஜுகேஷன் ஒத்து போகுது இல்ல. பட் அது அங்க இது ஒத்து போகல. அம்மா பிள்ளை
அதுவும் வந்தது எனக்கு. அது அம்மா விழாமா சொல்ல கேட்க அப்ப அப்படி அது அது எங்களுக்கு மூத்த நல்லது. பிள்ளை, அது அம்மா பிள்ளையா வேண்டாம், இருக்கிறது வெளிய பிள்ளை, நல்லது அது வேண்டாம் வேண்டாம் இல்ல. அப்படியோ. யோசிச்சு பாருங்க, அம்மா பிள்ளையா இருக்கிறது நல்லது இல்ல எங்களுக்கு. அவைகளுக்கு வேற மாதிரி போகுது. இல்லங்க அம்மாவில என்ன அம்மா இதைத்தான் கேட்கும், தானா சொந்த முடிவு எடுக்க மாட்டேன். அப்ப பாருங்க எங்க நிக்கணும் அவையண்டு. அப்ப ஒண்ணுமே செய்ய இல்லாது. அதுக்காண்டி நான் பிடிச்சி பேசி தண்டு அடிச்சு துன்புறுத்தி ஒண்ணும் இருக்க இல்லாது. நீ அங்க என்ன நாங்களும் எங்க போய் தேடுறதுன்ற ஒரு இதுவும் இருக்கல. அதுதான் தேடுறது. அதுவும் கொள்ளண்ட பொறுத்தவரை தேடவே இல்லை. இருக்கிற குடும்பம் ஜெர்மனியை பொறுத்தளவு அப்படி ஒரு டிஃபிகல்ட் தான். உங்களுக்கு கூடுதலா இருக்கும். பாரிஸ் சுவிஸ் எல்லாம் விழுந்த உள்ளுக்கே இருக்காது. சிட்டிகள் என்றபடியா பாரிஸ் லண்டன் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்ப நாங்க கிறிஸ்தவர்ல இருந்தபடியா எங்களுக்கு ஏற்கனவே அங்க அந்த கொஞ்சம் ஃப்ரீட தன்மை இருக்கு இல்ல. சைவ சகோதரங்கள் எங்க சைவ சொந்தங்களும் இருக்கு. அவை சரியான ஒரு இதா இருப்பினோம். உள்ளுக்கையே வச்சு கொண்டு இருக்கணும், வெளியில இதன்ற இயலாது. இப்ப நாங்க அந்த கிறிஸ்தவத்துக்கு இருந்தபடியா கொஞ்சம் ஃப்ரீடம் அதுகள் மாதிரி கொஞ்சம் சோசியலா உடுப்பு வயதுலயும் சோசியலா போடு அல்லது நீ கதைக்கிறேன் மாதிரி அந்த கிறிஸ்தவ இது வந்து அது இது இல்ல. அதுவும் பிள்ளைகளுக்கு சான்ஸா போயிட்டு அதுவும் பிள்ளைகளுக்கு சான்ஸா போயிட்டு ஃப்ரீடம் நாங்க அதான் சமயமும் அதுல ஹெல்ப் பண்ணி இருக்கு. இதே நான் சைவமா இருந்தா நான் சரியான இதா இருந்திருப்பேன். விளையாட்டாயமா ஆக்கள இதான் இருப்பேன். அப்படியான இது இருக்கு. அப்ப என்ன செய்யற ஒண்ணும் நடக்கவே நடக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கவலைக்கு அந்த முகத்துல அந்த ரேக ஓடுது. கவலை ரேக பிள்ளைகள் இன்னும் கரை செய்யறது நிச்சயமா. ஆனா சிரிக்கிறோம், கழிக்கிறோம், நிகழ்ச்சி நடத்துறோம். உள்ளுக்குள்ள இன்னொன்று இருக்குது, வெளியில சிரிக்கிறவன். அது நிச்சயம் வர நீங்க பயப்பட தேவையில்லை. ஐயோ கடவுளே, அது வரும் வரும் வரும். ஆனா கொஞ்சம் லேட்டா வரும். மூத்த சொன்னா நீங்க முதல் வந்ததை வர விடையிலையே, என்ன லவ் பண்ண விடையிலையே. இனி வார சமுதாயம் ஃப்ரீடமா விட்டால் நீங்க இப்படி இது நிகழ்ச்சி நடத்தல, இனி இப்படி இல்ல தேவையில்லை. ஏன்னா இனி வார சமுதாயம் வேற மாதிரி. அது புரிதலோட இருந்தா நல்லது. எல்லாவற்றையும் புரிஞ்சு வாழறது மகிழ்ச்சி தானே. சரி, இதுவரைக்கும் புரிய வேணும் என்ற மாதிரி தான் எனக்கு 60களுக்கு புரிவு நிச்சயமா தேவை. குடும்பத்துல எங்க நோமல பார்த்த வாழ்க்கையில 50க்கு பிறகே எல்லாரும் நல்ல புரிதலோட வாழ வேணும். அப்பதான் சந்தோஷங்கள் இன்னும் மனதுக்குள்ள துடிக்கும். ஏன்னா இந்த மகிழ்ச்சின்றது வேற நாவெல்லாம் கஷ்டப்படும் வேற அது எட்டி பார்க்க கூட எட்டி பார்க்க அதை என்ன. ஆனா அந்த துன்பங்கள் துயரங்கள் இல்ல கஷ்டங்கள் அதை தானே திறந்து உள்ளுக்க வருது என்ன. ஒரு மகிழ்ச்சியே ஒரு நிரந்தரமா ஒரு மணி நேரம் நிக்க விடுது இல்ல வாழ்க்கை. காரணம் என்ன எங்கட மேனா எங்கட நினைப்பு. அப்ப ஏன் மகிழ்ச்சியை துரத்துறோம், மற்ற கவலையில உள்ளுக்க போட்டு பூட்டுறோம். அதை திறந்து விட வேண்டிய கவலையே மகிழ்ச்சியில உள்ளுக்க பூட்டணும் வச்சு அதை இழுத்து பிடிச்சு வச்சு கட்டி விட்டுறோம், விலங்கு போட்டுருவோம் மகிழ்ச்சிக்கு. அதைத்தான் செய்யணும். எவ்வளவு தூரம் உங்களால மகிழ்வா வாழ இயலுமோ அதைத்தான் உண்மையிலே இந்த கால வாழ்க்கையில கொண்டு வர வேணும் என்றது ஒரு நியதியாக எங்களுக்கு வச்சிருக்கோம். மிக்க நன்றி ஜெயம். அருமையா இருந்தது. உங்களோட இலக்கியமும் சிறப்பா அமைஞ்சது. ஜெயத்தின் இலக்கியத்தை கேட்டோம். அடுத்த முறை நான் எழுத வேணும் ஒரு இலக்கியம் வந்து வந்தது. அந்த பனிய இங்க பனிப்பொழிவு எனக்கு நேரம் முன்னுக்கு ஓடு முழுதும் பனிதான். சிலோக்கப்பட்ட துன்பம் நான் காரோடி அதை சொல்லி நிகழ்ச்சிதான் கூட எழுதியிருக்கோடு நான் எழுதலைன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு போறதோ 1.5 மணி நேரம் ஒரு இதுக்கு பிரேக் பிடிக்க அது சிக்னல்லே முன்னுக்கு கார்ல நிலகாலம் அதை இழுத்துக்கொண்டு போயிட்டாங்க. காலமே எடுக்கையே சறுக்க தொடங்கிட்டு கேட்டு வெளியில எடுக்க கஷ்டப்பட்டேன் நான் இன்றைக்கு. எல்லாம் அந்த துன்பம் இருக்குது. ஆமா, மிக்க நன்றி ஜெயம். நன்றி. கோசலா ஞானம் சொல்ல போறீங்களோ? சரி, அப்ப நாங்கள் நிறைவுக்கு கொண்டுருவோம். வணக்கம் கோசலா ஞானம். இனிய மதிய வணக்கம் வாணி நகலா இருவருக்கும். நல்ல தலைப்பொன்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி. புரிதல், அதாவது எல்லாருக்கும் விட்டு கொடுப்பு இருந்தால் புரிதல் புலப்படும். விட்டு கொடுத்து வாழ வேணும். எல்லாருக்கும் விதண்டாவாதம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல கணவனுக்கா இருந்தானே, மனைவிக்கா இருந்தானே, பிள்ளைகளுக்கா இருந்தானே விதண்டாவாதம் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு புரிதல், விட்டு கொடுப்பு புரிதல் ஆயிருக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி.
இந்திரா ஞானசேகரத்துக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயம் உண்மை. இன்றைக்கு அந்த புரிதல் இன்மையை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு காரணம் இன்றைய யதார்த்த சூழல்ல நிறைய பேருக்கு அந்த புரிதல் இன்மை இருக்குது. அது நாங்கள் குடும்பத்தோட பாக்கியங்களை இப்போ ஒரு 50-60 வயசு சென்ற பின்னர் கூட அந்த புரிந்துணர்வோட நாங்கள் இருக்கும் போதுதான் அங்க ஒரு புரிதல் இருக்குமென்றா தான் ஒரு ஆறுதல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், வாழ்க்கை அங்கதான் இருக்கும். இன்றைக்கு நிறைய விடயங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கும். உதாரணமாக நான் சொல்றேன், இந்த தகவல் பரிமாற்றம் குறைவா இருக்கு எங்களுக்குள்ள. அதாவது மனதில உள்ளதை திறந்து பேசக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு கனவேரிடம் இல்லாமல் இருக்குது. ஏனென்று கேட்டா அதை தவறா புரிஞ்சு கொள்றோம் நாங்கள். அவர் இப்படித்தான் நினைப்பார் என்று ஒரு படத்தை போட்டுக்கிறது, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உருவாக்கி கொள்றோம். அது பிள்ளை. சில நேரம் அவர் அப்படி இருக்க மாட்டார். ஆதலால் அது கூட பேசி பழகுற குறைவாக இருக்கு. அடுத்தது எதிர்பார்ப்பு அதிகமாக எங்களிடம் இருக்கிறத நாங்க பாக்குறோம். சில நேரம் எனக்கு இப்படி போடணும், இப்படி நகை போடணும், இப்படி இது செய்யணும் என்று இருக்கிற. ஆனா அத்தனைக்கும் அவர் அப்படி இருப்பாரோ அல்லது அவர் அப்படி தருவாரோ அல்லது அவர் அதற்கு விடுவாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பெண்கள் மத்தியில இருக்கிறத பாக்குறோம். அதுபோல ஆண்கள் மத்தியிலும் அந்த விட்டு கொடுப்பு சமையல் என்றோன்னு தனியா பெண்கள் மட்டுமன்று இல்ல, ஆண்களும் சேர்ந்து செய்யும் போதுதான் அங்கே ஒரு இனிமை வீட்டுல இருக்கும். அதாவது மரக்கறி தானே வெட்டி கொடுத்து அவர்களோட புரிந்து போறது. இன்னொரு இடத்துல பாக்குறேன், மரியாதை இல்லாத தன்மை இருக்கு. ஒரு கணவனை எடுத்து பேசுற ஒரு பெண், அதுபோல கணவனும் கொண்டாடி வாடி போடி என்ற அந்த மனைவியை கூப்பிடுற அந்த நிலை கூட ஒரு மரியாதை இல்லாத தன்மை, அந்த உணர்வுகளை மதிக்காத தன்மை எங்களுக்குள்ள வாரதும் கடுமையான வார்த்தைகள் உருவாக்கப்படுவதும் அங்கு கவனிக்கத்தக்க ஒன்றதாக இருக்குது எனக்கு பார்க்க. அடுத்து இந்த வருமானங்கள் அதிகம் குறைவால ஒரு புரிதலின்மை இருக்கிறத பாக்குறோம். வெளிப்புற அழுத்தங்கள், அதாவது எங்களுக்கு நாங்க சமுதாய ரீதியில ஒரு சமூக நிகழ்வுகள்ல கலந்து கொள்வோம், வேலைக்கு போவோம். அப்ப அந்த ஆணும் பெண்ணும் தான், இருவருக்கும் தான் சொல்றேன், தனியா பெண்ணு கண்டு இல்ல. அந்த புரிந்துணர்வு இல்லாத தன்மைகள் இங்க வருகுது. வேலைக்கு போற அழுத்தங்களை வீட்டில பகிர்ந்து கொள்ள மாட்டினோம். சில நேரம் அதை வச்சு கொண்டு வீட்டில மௌனம் சாதிப்பினோம், இல்லாது தனக்குள்ளேயே ஒரு பூகம்பத்தை உருவாக்கி கொண்டிருப்பினோம். அது தெரியாது. கணவன் வந்தா மனைவிக்கு தெரியாது, மனைவி வந்தா கணவனுக்கு தெரியாது. இது எல்லாம் நீங்கள் அளவாக அவற்றையோட புரிந்து உணர்வை உருவாக்க வேணும்னா நிறைய பேசுங்கள், நல்ல சந்தோஷத்தை உருவாக்குங்கள், மன அமைதியான நேரத்துல பேசுங்கள், மௌனமாக சில இடத்துல இருங்கள், கோபத்தை அதிகம் வர வளர்க்காதீர்கள். அப்படி கோபம் வந்த நேரத்துல பேச்சுக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்படியான நிலைகளோட நாங்கள் சற்று எங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்து பார்த்தோம்னா எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலின்மை இல்லாமல் இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்வுக்கு அருமையான கருத்துக்களை சொன்ன அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த செல்வி நித்யானந்தனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்து, வாணிமோகனையும் இந்த நேரம் நினைத்து கொண்டு அதிபர் நடாமோனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் அடுத்த முறை உங்களோட மறுமொழி சொல்லும் பொழுது நிச்சயமா நான் உங்கள்ட்ட பெருசு அதுக்காக அறிவிப்பேன். பரவாயில்ல. மிக சிறப்பு. என்ன மிக சிறப்பான தலைப்பு. நாங்களா மிக்க நன்றி. நீங்களும் தொடர்ந்து இந்த வருடமும் சிறப்பாக பயணிக்க நானும் மனமாற வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி. உங்களோட பயணமும் சிறப்பு அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. ஆரோக்கியமாக இருங்கள். நான் முடிந்த அளவுக்கு நான் எப்படி நிகழ்வுகள் கேட்பேன், முடிந்த அளவுக்கு நான் இணைந்து கொள்ள பார்க்கின்றேன். நன்றி நகுலா. நன்றி. தொடருங்கள். மிக்க நன்றி. இப்பொழுது குடும்ப குவலைய நிகழ்வில் நகுலா சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தால் மிக சிறப்பான தலைப்புகளை கொடுத்து எல்லோரையும் ஊக்கப்படுத்தி மிக சிறப்பாக உரையாடி ஒன்று நிகழ்வில் இணைந்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து சிவதர்ஷினி அவர்களே வணக்கம். மியூட் நோ சவுண்ட். சவுண்ட் இல்ல, கத்தட்டி எடுங்கோ. வணக்கம் டீச்சர். உற்சாகமான வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே, மற்றும் நிறைவு பெற்ற நிகழ்வுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறியபடி ஆசிரியை நிறைவேற்றபடி நாங்கள் நிகழ்வுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி என்றால் இப்போது தொடங்கலாம். உங்களுடைய பணிக்கு நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களே. நன்றி. நீங்கள் அப்படிய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுங்கள். அதிபர் அவர்கள் நிப்பாட்டுவார்கள். வணக்கம் டீச்சர். உங்களது மரபு இலக்கண பயிற்சி வகுப்புகளுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்து
இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து மீண்டும் நாளைய தினம் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி டீச்சர். நன்றி. சரி, நாங்கள் இப்போ இனிய காத்திருக்கிறோம். செல்வனா ஐயம்மா, நீங்கள் கேமராவில் வந்தால் சரி, மற்றும் கோசலா ஞானம் இணைந்திருக்கிறீர்கள். எல்லோருக்குமே நன்றி. எல்லோருமே தயார் நிலையில் இருப்பதால் இப்பொழுது முதலே நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். சரி, அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வகுப்பு 133 இணைந்திருக்கிறோம். புதிய ஆண்டு பிறந்து இந்த 2026 பிறந்து நிறைவாக இந்த முதல் நிகழ்வாக இடம்பெறுகிறது. மகிழ்வாக நாமும் இந்த நிகழ்விலே இணைந்து கொள்கிறோம். மதிப்புக்குரிய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களை வரவேற்றபடி மற்றும் உங்களோடு இணைந்து கற்கின்ற மாணவ செல்வங்கள் அதே நேரம் கேட்டும் பார்த்தும் பயன்பெறுகின்ற உறவுகள், பாமுக உறவுகள் அனைவரையும் அன்பாய் வரவேற்றபடி இப்பொழுது முதலே 1 மணி நேரத்தை சரியா, இப்பொழுது பிரித்தானிய நேரம் 11 மணி 11 நிமிடங்கள், சுவிட்சர்லாந்திலே 12 மணி 11 நிமிடங்கள். 1 மணி நேரத்தை நாங்கள் ஆசிரியர் கையில் அன்பாய் ஒப்படைத்துக் கொள்கிறோம். இனி உற்சாகமான வணக்கம். வாருங்கள் ஆசிரியர்களே, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சியின் சார்பிலே நடைபெற்று வருகின்ற மிக அற்புதமான வகுப்புகளில் மரபிலக்கண பயிற்சி வகுப்பு ஒரு முதன்மையான இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடத்தின் 2026 முதல் வகுப்பாக மரபிலக்கண பயிற்சி வகுப்பானது 2 இணைந்த ஒன்றாக 133வது வகுப்பினை நாம் எட்டி பிடித்திருக்கின்றோம். இத்தனைக்கும் காரணகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாமுகம் ஒளித்திரைக்கும் நிர்வாக இயக்குனர் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அன்பு சகோதரி வாணிமோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை 1 வாரம் கூட விடாமல், 1 வாரம் விட்டு 1 வாரம் வருவதாக இருந்தாலும் கூட 1 வகுப்பும் தவற விடாமல் அழகாக தொகுத்தளித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரி அன்பு மாணாக்கர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும், இங்கே இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற கோசலா அம்மா, செல்வநாயகி அம்மா, இப்படியாக உமா சகோதரி, பிரியாமூர்த்தி அம்மா, இவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றாக இணைத்து சிவமணி புவனேஸ்வரன் ஒன்றாக இணைத்து சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் நான் நினைக்கின்றேன் தாழிசையில் தமிழமுதம் என்ற புத்தகம் வெளியிட்ட அந்த காலகட்டத்தினை எனக்கு காட்டிய பொழுது மீண்டும் மீண்டும் காட்டுமே, அது போல முகநூலிலே காட்டிய பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவ்வளவு அழகான புத்தகத்தினை நாம் வெளியீடு செய்தோமே என்று. இத்தனைக்கும் காரணகர்த்தா நிச்சயமாக நம்முடைய பாமுகம்தான். பாமுகம் நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பும் சிற்றிலக்கிய வகுப்பாகத்தான் அமைய இருக்கின்றது. அழகாக நெறிப்படுத்துமாறு என்னுடைய அருமை சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் இந்த வகுப்பினை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள். மிக்க நன்றி ஆசிரியர்களே. இன்று நாம் 3 இணைந்திருக்கிறோம். 3 பேருமே உறுதிப்படுத்தியபடி இன்று நிகழ்வு இணைவோம் என்று. ஆகவே இப்பொழுது நாங்கள் மூத்தவர்கள் 2 இதுல செல்வன ஐயம்மா, நீங்க சென்ற வாரம் வரையில் நினைக்கிறேன், உங்களை நாங்கள் இப்போ முதலாவது அழைக்க போகிறோம். உங்கள் பாடலை கேட்டுக்கொண்டு அடுத்த கோசலாஞானம் அவர்கள் இணைவர். பிறகு நான் நிறைவாக இணைந்து கொள்வேன். அதிகாரம் 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நிலம் திருக்குறள் பிடிப்பு மற்றும் நாலடியார் பற்றிய பாடல் என்று நான் அதனுடைய வாசித்து விடுகிறேன் என்று என்ன விட்டு பாட மாட்டோம் மன்னிப்போடு. சரி 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 சரி. திருக்குறள் அதிகாரம் நான் நினைக்கிறேன் இன்று 6 வாழ்க்கை துணை நிலம் மாறி போட்டுட்டேன். சரிதானே சார்? சரி 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 சரி. வாழ்க்கை துணை நிலம் என்று அதிகார பிரிப்புக்குள் வருகிறது. சீர் பிரிப்பு, தலை, ஓசை சொல்லுதல், இருபாகுது சிற்றிலக்கியம், நாலடியார் பாடல்களை படித்து கருத்துக்களை உள்வாங்கி 2 பாடல்களை ஒன்றாக்கி ஒரு பாடல், 1 முதல் 40 வரையான நாலடியார் பாடல்கள் இதற்குள்ள உள்ளடங்கும் அந்த கருத்துக்களை உள்வாங்கி எழுத சொல்லியிருந்தீர்கள். 20 பாக்கள் எழுத வேண்டும். அதிலே காப்பு மற்றும் நூற்பயன் ஒவ்வொரு பாடலினையும் இன்னிசை நேரிசை என ஒரு விகற்பளவியல் வெண்பாவாக மாற்றி மாற்றி எழுத வேண்டும். இதுதான் வீட்டுப்பாடம். ஆகவே நாங்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்ற செல்வன் ஐயம்மாரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் அம்மா. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
இன்னிசை நேரிசை வெண்பாக்கள் மாறி மாறி வருமாறு அமைந்து என்னுடைய பாடல் கடவுள் வாழ்த்து. வேளமுக நாயகனே வேண்டும் வரம் ஈந்திடவா, ஆள வந்த மரபினுக்குள் ஆட்பட வைத்தாள வைப்பாய், மாள வேண்டும் அஞ்ஞானம் மாசகற்று மால்மருகா, தாளணைந்தேன் தாளாண்மை தா. ஓப்பன் இருக்கு, கதைக்காதீங்க. ஓகே. செல்வம் இருபாயிருப்பது முதல் பாடல். அரசனும் ஆண்டியாக ஆவதுண்டிம்மண்ணில், இறந்துண் நிலையும் இயல்பே, அரணார் இறங்கிடின் துன்பமோடும் இல்லெனாதீதல் வரமென வழங்கு நீ வாழ்வு. ஓ, அருமை அருமை அருமை. ஆரம்ப பாடலே உண்மையா அற்புதமா இருக்கு. அடுத்த பாடல் இரண்டாவது. வாழ்விது தங்கிடாதே வசந்தமே காட்டியோடும், ஆழ்த்தும் இளமை அகங்காரம் தானுவக்கம், வாழ்படுத்தும் தன்மை பயணிக்கும் சக்கரமாய், தாழ்விலை ஆங்கவரை தாங்கு. தாங்கா உடலை தான் தாங்கி நிற்பாராய், நீங்காதுணவை நித்தம் நித்தம் பாங்குடனே, ஏங்காதளிக்கின்றீர் ஏதறியாத அவ்வுடலம், போங்காலம் வந்தாலே போ. போவார்கள் எல்லோருக்கும் பொய்தான் உடலெனினும், காவாது காப்பதற்கு காயம் பொருட்டல்ல, ஏவாது அறங்காத்தல் எல்லோருக்கும் தான் கடமை, கூவாது உணர்ந்தவர் குன்று. குன்றணையன் எங்கோமான் குறையில்லா வீடடைய, என் செய்தல் நன்றென்றே ஏங்காதே என்றென்றும், நன்றென்றும் தீதென்றும் நாடா துற ஒன்றே, கண்மத்தை தாராத காப்பு. காக்காத நாவடக்கம் காட்டும் சினத்தோடு, வாக்கினிலே வன் சொல்லும் வன்முறையும் வழி நடத்த, தாக்கமே எல்லோர்க்கும் தர்மமது ஆகாதே, நோக்கமே இல்லாத நோன்பு. இதுல இந்த பாடல்லம்மா தர்மம் அது ஆகாதே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு வன்முறையும் வழி நடத்த, அது வராது. அந்த இடத்துல அடிக்கோடு மட்டும் போட்டுப்போம், அப்ப அதை சீர்படுத்திக்கலாம் பின்னாடி. வந்து இணைய அப்படித்தான் வரும். அப்படி போட்டுக்கலாம். வாக்கு நிலை வன் சொல்லும் வன்முறையும் வந்திணைய, தாக்கமே எல்லோருக்கும் தர்மமத ஆகாதே, தர்மம தாகாதே, நோக்கமே இல்லாத நோன்பு. அடுத்தது. நோன்பென்று இருந்தாலும் நொந்திடவும் செய்கின்றார், தான் என்று தற்பெருமை தள்ளுமே வான்புகளை, கூன் வந்த வாழ்வாகும் கூட்டுன் புறையினையே, தேன் சிந்து சொல்லமுதம் தேக்கு. தேக்குஞ் சுய ஒழுக்கம் தேகத்தை காத்திடுமே, பூக்காத நெஞ்சத்தே பூனாகம் சேர்ந்தாற்போல், காக்கும் பிறர் மனை மேல் காமத்தீ கொண்டாயேல், மாக்களில் வைக்கும் இந்த மண். ரொம்ப அற்புதம். மண்ணீயும் அத்தனையும் மண்ணுயிர்க்கே ஆதாரம், கண்ணீரும் அன்பாலே கசிகின்ற வண்ணம்தான், அன்பாலே அன்பாலே கசிகின்ற, அன்பால் போறோம், அன்பால் கசிகின்ற, அன்பால் கசிகின்ற, அன்பால் கசிகின்ற வண்ணம்தான், உண்பீரன் ரோம்பிடவே உள் நின்று இறை தோன்றும், உள் நின்று இறை தோன்றும், பண்பாடும் ஈதலென்றே பாடு. தோன்றும் பண்பாடும்
பண்பாடு ஈதல் என்றே பாடு. அருமை அருமை அருமை. பாடுபடு எவ்வுயிர்க்கும் பாடுமடு எவ்வுயிர்க்கும் பாகம் அது முன்வினையே காடு வரை வந்தலைக்கும் கட்டி வைத்து கட்டவிழ்க்கும் மூடும் இந்த சஞ்சிதங்கள் முன்வினைதான் என்றறிந்து வீடு வரும் தன்மை விரும்பு. ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா பாடலுமே நாலடியார் கொடுத்த உடனே உங்ககிட்ட இருந்து எல்லாம் பீரிட்டு வருகின்ற அந்த அதாவது எவ்வளவுக்கு இவ்வளவு சொல்ல ஆளுமை கருத்தாளுமை ரொம்ப வியந்து பாக்குற மாதிரி இருக்கு. அற்புதம் அற்புதம். விரும்பும் நல்வினை வேண்டிட மெய்மை விரும்புகின்ற நல்வினை வேண்டிட மெய்மை மருந்தை கரும்பில் கலந்தே பருக்கி திருத்தம் எதிர்பார்த்திருப்பானவனே நெருங்கிடான் நின்ற நெருப்பு. அருமை அருமை. வீச்சடிகள்லாம் ரொம்ப அருமை. அடுத்தது நெருப்பாய் எழுந்து நெருங்கி அடக்கம் கருத்தின் தீவினை கவலை பிணிக்குள் இருத்திடும் தீவினை ஈங்கிதற் கஞ்சி உருப்படல் எய்தல் உலகு. உலகியல் கல்வி கொழுக்கம் அடிப்படை விலங்கியல் வாழ்வினை விட்டிட நலங்கள் அலகிலாதருள்வான் அவனடி வணங்கி கலங்கரை கல்வியை விட்டிட நலங்கள் விட்டிட வாழ்வினை விட்டு விட்டால் விட்டிடங்கிறதுக்கு விட்டால் கூட போடுறது தவறு இல்லை. விட்டால் வாழ்வினை விட்டால் நலங்கள் அலகிலாதருள்வான்